ஒரு பார்ஷான சொசைட்டிக்குள்ளே நான் ரெண்டலுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் இருக்கீங்கன்னு தெரில. அப்படி இருக்கவங்களா இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே திகிலாக இருக்குங்க, ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பார்ஷான சொசைட்டிக்குள்ளே போகிறதுக்கு காரணமே அங்கே இருக்க அம்யூனிட்டிஸ் காரணமாக தாங்க. நமக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்கும், அது போக நமக்கு ஜிம் இருக்கும், பார்க்கு அப்படி இப்படின்னு எக்ஸெட்ரா நிறையா இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு வீடுங்க. இந்த வீட்டுக்கு நான் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, என் வாழ்க்கை சுமூகமாக போயிட்டு இருக்குன்னு நினைச்சாலும் பேய் இருக்கு பார்த்தீங்களா, அது சாதாரண வீடோ இல்லை இந்த மாதிரி ஒரு பார்ஷான சொசைட்டியோ அது வரணும்னு நினைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வந்தே தீரும். அப்படிங்கிற மாதிரி தாங்க இன்னைக்கு ஒரு ஸ்டோரி நம்ம பார்க்க போறோம். அதுவும் நம்ம நாட்டில் நடந்த ஸ்டோரி கிடையாது. மலேசியால ஒரு பார்ஷான சொசைட்டிக்குள்ள ஒரு டீச்சர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க ரெண்டலுக்கு. அந்த வீட்டில் ஒரு அமானுஷம் இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. இதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவோ போராடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அமானுஷ்யத்தோட தொல்லை தாங்க முடியாமல் சூசைட் தாட்லாம் அவங்க சாவோட விளிம்புக்கே போயிடுறாங்க. அந்த சொசைட்டியிலேருந்து அவங்க உயிரோட வெளியே வந்தாங்களா, வெளியே வரலையா, இந்த கதையை தான் இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி நடந்த இடம் மலேசியாங்க. மலேசியாவில் என்ன இடங்கிறத அவங்க மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. மலேசியாவில் நிறைய பாஷ் சொசைட்டிலாம் இருக்குமாங்க. அங்கே ரோ ஹவுஸ்லாம் இருக்குமா, லைக் ஒரே மாதிரியான வீடுங்க, வில்லாக்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வில்லாஸ் இருக்கிற ஏரியாவில் டீச்சர், அதாவது இன்னைக்கு நமக்கு இந்த ஸ்டோரி அனுப்பினவங்க ஒரு டீச்சருங்க. அவங்களோட நேம் கோமதிங்க. கோமதியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஒரு பார்ஷ் சொசைட்டியில் அவங்களுக்கு ரெண்டலுக்கு ஒரு ஹவுஸ் தேடிட்டு இருக்கிறாங்க. நிறைய இடத்துல அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்குறாங்க, எதுவுமே செட் ஆகலை. ஆனால் இந்த பார்ஷ் சொசைட்டிக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா அங்கே இருந்த அம்யூனிட்டிஸாக இருக்கட்டும், இவங்களுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்னென்னா, இவங்க டீச்சருங்கிறனால அங்கே டியூஷன் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற குழந்தைங்கள், அந்த சொசைட்டிக்குள்ளே இருக்கிற குழந்தைங்கள் எல்லாருமே இவங்ககிட்ட டியூஷன் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முன்னோக்கு பார்வையோடு அங்கே உள்ளே போயிருக்கிறாங்க. இவங்க தான் அந்த வீடையும் ஓகே பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வேறு எதனா இன்னும் 2 வீடு பார்க்கலாம், வேறு எதனா சொசைட்டி இருக்குதான்னு பார்க்கலாம், ஏன்னா ஒன்று மட்டும் பார்த்துட்டு ஓகே சொல்லக்கூடாது. இது நாள் வரைக்கும் இவங்க பார்த்தது எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டும் நார்மல் ஹவுசஸ் மட்டும்தான். இவங்க பார்த்த பார்ஷ் சொசைட்டி இதுதான். அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, கொஞ்சம் நேரம் கொடுப்பா, வெளியே போயும் பார்க்கலாம், அவசரப்படாதன்னு சொன்னால் இவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில. இல்லைப்பா, எனக்கு பிடிச்சிருக்குது, நீங்கள் வேணால் வெளியே எடுத்துக்கங்க, நான் மட்டும் கூட இங்கே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகேடி, அவள் தான் சொல்கிறாள், எல்லா அம்யூனிட்டிஸ் இங்கேயே இருக்குது, நம்ம இங்கேயே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அட்வான்ஸும் கொடுத்துட்றாங்க. கோமதியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்த வீடு தான் அந்த சொசைட்டிலேயே கடைசி வீடாங்க, கடைசி வில்லாவாம். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு கார்னர் வில்லா. இப்போ அந்த வில்லாக்கு வந்ததுக்கு அப்புறமா பால்லாம் காய்ச்சிடுறாங்க. கோமதியோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்பவே சாமி பக்தி உள்ளவங்க. எப்போயுமே மதுரை வீரன் ஃபோட்டோ, காளியம்மன் ஃபோட்டோ, அது போக கருப்பசாமி ஃபோட்டோ, அவங்க மலேசியாவுக்கு போன நாள்லேருந்து இப்போ வரைக்கும் எப்பயுமே ஒரு 3 சாமியோட ஃபோட்டோ வெளியே இருக்குமாங்க, காவல் தெய்வத்துக்காண்டி வச்சிருப்பாங்களாம். அது போக அவங்களோட அம்மா அவங்க ஊரில் கருமாரியம்மனை கும்பிடுவாங்களாம். அவங்க தான் இவங்களோட குலதெய்வமும் கூடயும். ஸோ அவங்களோட சிலை வச்சுருப்பாங்களாங்க. ஒரு முழத்துக்கு கருமாரியம்மனோட சிலையை செஞ்சு வச்சுருப்பாங்களாம். அந்த சிலையை வச்சு வழிபடுவாங்களாங்க. பூஜை அறையில் வச்சு வாரம் 2 நாள், செவ்வாய் வெள்ளி, இந்த 2 நாளுமே பூஜை பண்ணுறது, சாம்பிராணிலாம் போடுறது எல்லாமே பண்ணி ரொம்ப தெய்வீக கடாட்சமாக வச்சுக்கிற ஒரு பொண்ணுங்க. அது போக பொதுவாகவே பொண்ணுங்கன்னா சுத்தமாக வச்சுப்பாங்க, இருக்கிற இடத்த ரொம்ப க்ளீனாக வச்சுப்பாங்க. அது மாதிரி தான் இவங்களுக்கும். ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறது வேறு, மிஸ்டர் க்ளீன் சொல்லுவாங்க, சூப்பர் க்ளீன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன தூசி கூட இருக்க விட மாட்டாங்க, அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக அது ஒரு நல்ல ஹேபிட்டும் கூடங்க. ஆனால் அதுவே ஒரு சில நேரம் நமக்கு ஒரு கெட்ட விஷயத்தையும் உருவாக்கும்னு சொல்லி இந்த கதையின் மூலமாக நம்ம கேள்விப்பட்டுக்கலாங்க, தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த வீட்டோட அமைப்பு என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த வில்லாவோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, மெயின் டோரை ஓப்பன் பண்ணோடனே ஒரு பெரிய ஹாலாங்க. இந்த ஹாலை ஒட்டியே கிச்சன் இருக்குமா. கிச்சன் பக்கத்தில் ஒரு காமன் பாத்ரூம் இருக்குமா.
அதுக்கு லெஃப்ட் சைடில், அதாவது இந்த பாத்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குமாங்க. அது ஒரு டியூப்ளெக்ஸ் வில்லாங்கிறனால வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் போகுமாங்க. அந்த ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போனால் மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குமா, 2 நார்மல் பெட்ரூம் இருக்குமாங்க வித் அட்டாச் பாத்ரூமோட. கோமதி மாஸ்டர் பெட்ரூமை எடுத்துக்கிறாங்க, மற்ற 2 பொண்ணுங்களும் 2 ரூம் எடுத்துக்கிறாங்க. சிங்கிளாக தான் இருக்கிறாங்க ஒரு ரூமில். கோமதி பெட் லவருங்கிறனால ஒரு சிட்ஸு ஒன்று வச்சுருப்பாங்களாம், அது போக ஜெர்மன் ஷெப்பர்டு ஒன்று வச்சுருந்தாங்களாங்க டாகு. ஜெர்மன் ஷெப்பர்டை வெளியே கட்டி போட்டிருப்பாங்களாம் வீட்டுக்கு வெளியே, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹவுஸ் மாதிரி பண்ணி அதில் தான் ஜெர்மன் ஷெப்பர்டை வச்சுருப்பாங்களாம். சிட்ஸுவை வீட்டில் அவங்களோட ரூம்லேயே தான் வச்சுருப்பாங்களாங்க. ஒரு வழியாக அந்த வில்லாக்கு வந்து பால்லாம் காய்ச்சிட்டு அவங்க நினச்ச மாதிரியே, அதாவது கோமதி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அந்த சொசைட்டியில் இருக்கிற குழந்தைங்களில் ஒரு 5-6 குழந்தைங்க இவங்கக்கிட்ட டியூஷனுக்கும் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இந்த வீட்டில் காலையில் முதல்ல கிளம்பி போகிறதும் கோமதி தான், ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வரதும் கோமதி தான். ஈவினிங் ஒரு 4-4:30க்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்களாங்க. மற்றவங்களாம் வரதுக்கு ஒரு 8:30-9 மணி ஆகுமா. 3 பேர்ட்டையுமே வீட்டோட கீ இருக்குமாங்க, ஒரு கீ காப்பி போட்டு வச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ஓகே. சில நேரம்லாம் இந்த மீதி 2 பேர் இருக்காங்க இல்லையா கோமதியோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வீட்லேயே மறந்து வச்சுட்டு போயிடுவாங்களாம் கீயை. அப்படி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா இவங்க எங்கே இருந்தாலும் இவங்களுக்கு ஃபோன் போட்டு இவங்க வர வரைக்கும் வெளியே வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போவாங்களாம். மோஸ்ட்லி கோமதியோட ஃப்ரெண்டு 2 பேருமே கீ எடுக்காமல் தான் போவாங்களாங்க. ஏன்னா கோமதி முதல்ல வீட்டுக்கு வந்துடுறனால ஒரு அலட்சியம். இப்போது ஒரு நாள் கோமதி அவங்களோட வேலையை முடிச்சுட்டு 4:30லேருந்து 5 மணி இருக்குமாங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது மேகமூட்டமாக ஒரு மாதிரி இருட்டி போயிருக்குதாங்க அவங்க ஏரியாவே. இப்போது அவங்க வீட்டுக்குள்ளே போதுமான அளவுக்கு வெளிச்சம் இல்லாதனால டோரை ஓப்பன் பண்ணோடனையும் சுவிட்ச் போடுறாங்க. சுவிட்சை போட்டுட்டு சும்மா இல்லாமல் கொஞ்சம் க்ளீனிங் வேலையும் ஆரம்பிக்கிறாங்க. க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது சுவிட்ச் பாக்ஸ் இருக்குதுங்க, இந்த 3 பேஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாக்ஸ் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். வந்ததுலேருந்தே அவங்க க்ளீன் பண்ணாத ஒரே இடம்னா அந்த பாக்ஸ் மட்டும்தான். இப்போது அவங்க வீட்டில் தனியாக இருக்கும்போது க்ளீன் பண்ணிக்கிட்டே அந்த பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி உள்ளே க்ளீன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்குதுங்க. அது என்னன்னே தெரியலையா அவங்களுக்கு. ஒரு மாதிரி பல்லு மாதிரி இருக்குதாங்க, பெருசாக இருக்குதான். நல்லா இந்த ஆள்காட்டி விரல் அளவுக்கு பெரிய ஒரு புளிப்பல் மாதிரி ஒரு பல்லு இருந்துருக்குதுங்க. இது என்னன்னே தெரியாமல் இதை வெளியே போடலாமா இல்லை அதே இடத்துல வச்சிடலாமா, ஏன்னா யாரோ ஒருத்தவங்க இதுக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கிறாங்கங்கிறது கோமதிக்கு தெரியுது. இருந்தாலும் அதை எதுக்கு வச்சுருக்கிறாங்கங்கிறது தெரியாது இல்லையா. ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாமா இல்லை அங்கேயே வச்சிடலாமா, இது எதுக்குடா வம்புன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க கோமதி. அவங்க அம்மா கிட்ட இந்த பொருளை காட்டுறாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பல்லு மாதிரியான பொருள் இருக்குமா என்னன்னு தெரில. அவங்க பார்த்துட்டு பயந்துடுறாங்க. இது எதுக்குமா வம்பு, அது எதனா மந்திரிச்சு இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எதனா வச்சிருக்க போகிறாங்க, எதனா செய்வின சூனிய மாதிரி எதனா பண்ணி வச்சிருக்க போகிறாங்கம்மா, அதை எடுத்து குப்பையில் போட்டுரு, அது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமா ஃபோனை கட் பண்ணிவிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. இவங்களோட வீடு தான் கடைசி வீடு, அது மட்டும் இல்லாமல் கார்னர் வீடுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து காம்பவுண்டுக்கு அந்த பக்கமாக விசிறி எரிஞ்சிடுறாங்க. 6-6:30க்கெலாம் குழந்தைங்க டியூஷனுக்கு வந்துடுறாங்க. டியூஷன் முடிஞ்சு இவங்க போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வீட்டுக்கு டைமுக்கு வரல. எப்போவுமே 9 o'clock வரவங்க அன்னைக்கு 10 o'clock மேலே தான் வந்திருக்கிறாங்க. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 9லேருந்து 9:30 மணி இருக்குமாங்க. கோமதிக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸுங்க. யாரோ ஒருத்தவங்க கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. யாரோ ஒரு பொண்ணு தான் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. காது கேட்குதா இல்லையா, ஒன்னைத்தான் சொல்லிட்டு யாரோ கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸுங்க. என்னடா இது யாரோ வந்துட்டாங்களான்னு சொல்லி எந்திரிக்கும் போது அவங்களுக்கு தெரியுது வெளியே இருக்கிற ஜெர்மன் ஷெப்பர்டு வந்து குலைச்சிக்கிட்டு இருக்கிறான். அவனை தான் வாசலில் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அப்போது வெளியே யாரோ ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, ரொம்ப நேரமாக நம்மளை கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இவன் எதுக்கு குலைக்கிறான், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அவனுக்கு தெரியும், வழக்கமாக வர பசங்களாக இருந்தால் அவனுக்கு தெரியும், யாரும் தெரியாத ஒருத்தவங்க வந்திருக்கனால தான் அவன் குலைச்சிக்கிட்டு இருக்கிறான். சரி யாருன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னா காலிங் பெல் நமக்கு வேண்டி தானே. ஓகே டாகை பார்த்து பயந்துக்கிட்டு அப்படியே நிற்பாங்க போல இருக்குன்னு சொல்லி குழம்பிக்கிட்டு எந்திரிச்சு போய் அவங்களோட பால்கனிலேருந்து பார்த்துருக்குறாங்க. வெளியே பார்த்தா யாருமே இல்லையாங்க. இவன் யாரையோ பார்த்து குலைச்சிக்கிட்டு தான் இருக்கிறானோ இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக். ஒரு ஆள் நின்னா எப்படி குழப்பாங்களோ அதே மாதிரியே பார்க்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வருதுங்க. அவன் பேரை சொல்லி கத்துறாங்க, டேய் அமைதியாடுறா, யாரை பார்த்து குலைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் குலைச்சிக்கிட்டே இருக்கிறானோ. ஓனர் ஒரு சவுண்டு கொடுத்தாங்கன்னா அமைதியாகிடுவாங்க. ஆனால் அவன் அமைதியாகவே இல்லையாங்க. வீட்டை பார்த்து தான் குலைச்சிட்டு இருக்கிறானா, வீட்டு கதவை பார்த்து தான் குலைச்சிட்டு இருக்கிறானா. என்னடா அது யாராக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து பார்த்துருக்குறாங்க. டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா வீட்டுக்குள்ளே பார்த்து குலைக்கிறானோ. அதாவது அவன் கதவை பார்த்து குலைக்கல, வீட்டுக்குள்ளே பார்த்து தான் குலைக்கிறாங்கிறது இப்போ தான் அவங்களுக்கு புரியுது. இவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் கிளம்புதுங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த டாக் அமைதியாயிருது. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்துடுறாங்க.
வந்ததுக்கப்புறமா நடந்த விஷயத்த அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஏய், இன்றைக்கி வந்து ஒரு பல்லு மாதிரி ஒரு ஏதோ ஒரு பொருள் இருந்துச்சு நம்ம வீட்டுக்குள்ளே. இதுக்கு முன்னாடி ஓனர் உங்ககிட்ட எதனா சொன்னாரா அதை பற்றி? நான் எடுத்து தூக்கி போட்டேன். ஏய், அறிவு இருக்கா உனக்கு? அவங்க எதனா வச்சிருக்க போகிறாங்க. ஏய், அது பார்க்கவே ஒரு மாதிரி அமானுஷ்ய பொருள் மாதிரி இருக்குடி, ஏன்னா செய்வன சூனி எதனா வச்சிருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பயமுறுத்துனாங்க, அதனால தூக்கி போட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் வேறு வேலையே கிடையாதாப்பா, ஏன்ப்பா அதை தூக்கி போட்டிங்கன்னு சொல்லிட்டு, சரி ஓகே, அதை பற்றி ஓனர் கேட்க போகிறதும் கிடையாது, நம்ம சொல்ல போகிறதும் கிடையாது, விடு. இப்போ அதனால என்ன, ஏன் ஒரு மாதிரி பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கேன்னா, நடந்தது சொல்லியிருக்கிறாங்க. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது கத்துனா என்னன்னு சொல்லி பால்கனி வழியாக பார்த்தா இந்த நடந்தது எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய், அவன் சாப்பாட்டுக்கு கத்திருப்பாண்டி, பசியில் கத்திருப்பாண்டி. அட, நான் டியூஷன் முடிஞ்ச உடனே அவனுக்கு சாப்பாடு வச்சுட்டு தானே வந்து படுத்தேன், அவன் ஏன் சாப்பாடு கத்த போகிறான்? பத்தி இருக்காது, அதனால் கத்துறான். அதாவது அவனுக்கு இப்போ சாப்பாடு வந்து கரெக்டாக இருந்திருக்காது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு சொல்லி கத்திருப்பாங்கிற மாதிரி பதிலுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே ஒழிய அவங்க சொல்கிறத நம்ப மாட்டுறாங்களாங்க. சரி ஓகே, இது எதுக்கு நமக்கு வம்புன்னு சொல்லிட்டு இவங்களும் விட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு படுத்தும் தூங்கிடுறாங்க. நைட்டு கனவில் ஏதோ கெட்ட கெட்ட கனவாக வர ஆரம்பிக்குதுங்க. அடுத்த நாள் ஈவினிங் கோமதி எப்பவும் போல் அவங்களோட ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. டியூஷனுக்கு பசங்களாம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அப்படியே அசந்து தூங்கிடுறாங்க. அவங்களோட வீட்டில் ஒரு டைனிங் டேபிள் இருக்குமா ஹாலில். இந்த டைனிங் டேபிளில் தான் எப்பயுமே குழந்தைங்களாம் வரதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்து ஒரு பவர் நேப் எடுப்பாங்களாங்க. அந்த டைமில் அவங்களோட மெயின் டோர் லாக்கில் தாங்க இருந்திருக்குது. ஏன்னா குழந்தைங்க வந்து காலிங் பில் அடித்ததுக்கப்புறமா தான், இல்லை யாரோ ஒருத்தவங்க வெளியே வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சால் தான் இவங்க டோரே ஓப்பன் பண்ணுவாங்களாம். இப்போது அசந்து தூங்கினவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. ஒரு முழிப்பு வந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி பிளர்ராக, இப்போ தூங்கி எந்திரிச்ச உடனே நம்மளோட கண்ணெலாம் ஒரு மாதிரி பிளர்ராக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி அவங்களோட கண்ணும் பிளர்ராக ஆப்போசிட்டில் யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்களாங்க. என்னடா அது, மெயின் டோர் க்ளோஸில் இருக்குது, அது போக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே இன்னும் வீட்டுக்கு வரலை. இப்போது அவங்களுக்குள்ள ஒரு மரண பீதி வருதுங்க. அவங்க கண்ணாடி போடணுமா, கண்ணாடி போட்டால் தான் கரெக்டாக பார்வை அவங்களுக்கு தெரியுமா. இப்போ பக்கத்தில் இருக்கிற கண்ணாடியை எடுத்து மெதுவாக போடுறாங்க. ஸ்பெக்ஸை போட்டதுக்கப்புறமா ஷாக் ஆயிடுறாங்க. கோமதி மாதிரியே கோமதியோட ட்ரெஸ்ஸில், கோமதியோட உருவத்தில் ஆப்போசிட்டில் ஒரு உருவம் நிற்கிதாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இவங்களே நின்றுட்டு இருக்காங்களாங்க. ஆனால் அந்த உருவம் இவங்கள ஒரு மாதிரி க்ரீப்பியாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் முறைச்சிக்கிட்டு இருக்குதாங்க. இவங்களுக்கு உள்ள ஈரக்குள்ளையே நடுங்குது. மெயின் டோர் லாக்கில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இன்னும் வீட்டுக்கு வரலை. இவங்கள மாதிரியே ஒரு உருவத்தை இப்போ பார்த்தாங்கன்னா எப்படிங்க இருக்கும்? நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோம், நம்ம மட்டும்தான் இருக்கிறோன்னா திடீர்னு நம்மளை மாதிரியான ஒரு உருவம் நம்ம முன்னாடி நம்மளையே முறைச்சிக்கிட்டு நின்னா எப்படிங்க இருக்கும்? ஒரு மாதிரி செத்துருப்பாங்களாங்க. அன்றைக்கே ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமா அவங்களுக்கு. இருந்தாலும் மனசில் வந்து மதுரை வீரனை, அவங்களோட அம்மனை, அப்புறம் கருப்பசாமியெல்லாம் நினச்சிக்கிட்டு என்ன தான் சாமியை நினச்சாலுமே ஆப்போசிட்டில் ஒரு உருவம் நின்றுச்சுன்னா எப்படிங்க இருக்கும்? வச்சக்கண்ணை எடுக்காமல் அந்த உருவத்தையே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வெளியே ஒரு சவுண்டுங்க. இவங்க அந்த காவல் தெய்வம் ஃபோட்டோ 3 ஃபோட்டோ எப்பயுமே மாட்டுவாங்க இல்லையா வெளியே வாசலில், அதில் கருப்பசாமி ஐயாவோட ஃபோட்டோ கீழே விழுந்து உடஞ்சிருக்குதுங்க. அந்த ஃபோட்டோ கீழே விழுந்து உடையிற சத்தம் கேட்டதுக்கப்புறமா தான் இவங்க டக்குன்னு திரும்பி பார்த்துருக்குறாங்க. அது வரைக்கும் இவங்களே அறியாமல் ஒரு மாதிரி சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி அந்த உருவத்தையே பார்த்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க. ஒருவேளை அன்னைக்கு அந்த ஃபோட்டோ மட்டும் கீழே விழுந்து உடையலைன்னா இவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு இவங்களாலேயே நினச்சி கூட பார்க்க முடியலையாங்க. ஏன்னா அது அவ்வளோ உக்கிரமாக இருந்துச்சான். அதோட ஃபேஸ் வந்து உன்னை கொல்லாமல் விட மாட்டேன், உன்னை நான் வந்து விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வெஞ்சின் வச்சுக்கிட்டு அது முறைச்சிக்கிட்டு இருக்க மாதிரியே இருந்திருக்குதுங்க. இந்த டோரை ஓப்பன் பண்ணி வெளியே பார்க்கும்போது தான் தெரியுது கருப்பசாமி ஃபோட்டோ உடஞ்சிருக்குது. கரெக்டாக குழந்தைங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க எல்லாருமே டியூஷனுக்கு உட்கார வச்சிடுறாங்க. இவங்க இருக்க மனநிலைமைக்கு அன்றைக்கி டியூஷனு லீவு தான் விட்டுருக்கணும். இருந்தாலும் தனியாக இருக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு வந்த குழந்தைங்க எல்லாரையுமே உட்கார வச்சுக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அன்றைக்கின்னு பார்த்து அவங்களோட ஃப்ரெண்ட் 2 பேரில் ஒருத்தவங்க மட்டும் வேகமாகவே வந்துடுறாங்க வீட்டுக்கு. அவங்கக்கிட்ட மாடியில் போய் ஷேர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி என்னோடய உருவத்தையே நான் பார்த்தேன். ஏய், உனக்கு ஒரு வேலையே இல்லையாடி, நேற்று என்னடானா அவன் யாரையோ பார்த்து குலைக்கிறான், ஏதோ யாரோ ஆள் நிற்கிற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இன்றைக்கி என்னடானா யாரோ ஒரு உருவம், அதுவும் நீயே உன்னைய பார்த்து பயந்தங்கிற. நீ என்ன பண்ண, ஒரு சைக்காட்டிஸ்ட்டில் போய் பாரு, இல்லைனா நான் கூட கேட்குறேன், என் ஃப்ரெண்டு ஒரு சைக்காட்டிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்கள கூட போய் பார்க்கலாம், உனக்கு ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேங்கிற மாதிரிலாம் அவங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போது இவங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க, ஏண்டி நான் சொல்கிறத நம்ப மாட்டேற, சீரியஸாகவே இது நடந்துச்சுடி, வெளியே கருப்பையா ஃபோட்டோ நான் ஏன் தள்ளி விட்டு உடைக்கணும், அதுவாக தான் கீழே விழுந்துருச்சு. இப்போவும் சொல்கிறேன், அதை நீ தள்ளி விட்டு உடைச்சேன்னா நான் சொல்ல மாட்டேன், காற்றுக்கு அதுவாக கீழே விழுந்து உடஞ்சிருக்கும், அதை நீயா கற்பனை பண்ணிக்காத, இங்கே பாரு குழந்தைங்களாம் இருக்கிறாங்க கீழே, தேவையில்லாமல் நீயும் பயந்து அவங்களையும் பயன்படுத்தாத அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள கீழே அனுப்பி விட்டுருக்குறாங்க.
இருந்தாலும் கோமதியோட மனசில் அன்னைக்கு ஃபுல்லாகவே அதுதான் ஓடிக்கிட்டு இருந்திருக்குதுங்க. எப்படி மறக்க முடியும்? இப்போ தான் கோமதி யோசிக்கிறாங்க, எப்போ இந்த பல்லை எடுத்தாங்களோ, அதாவது ஒரு பல்லு மாதிரி பெருசாக இருக்குன்னாங்க இல்லையா, ஒரு கை அளவுக்கு அவங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி குப்பையில் தூக்கி போட்டாங்க இல்லையா, என்றைக்கு அதை வீட்டிலேருந்து தூக்கி போட்டாங்களோ அன்னையிலேருந்து தான் இவங்க வீட்டில் அமானுஷ்யத்துக்கு மேலே அமானுஷ்யமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை செய்வன சூனியன்னு சொல்லிட்டு யாரும் அதை வைக்காமல் அவங்க அம்மா சொன்ன மாதிரி இல்லாமல் இந்த வீட்டில் ஆல்ரெடி எதனா ஒரு அமானுஷ்யம் இருந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவோ இல்லை அதை கட்டுப்படுத்தி அடைச்சி வைக்கிறதுக்காக அந்த பொருளை வச்சுருந்துருக்கலாமோ இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே தோண ஆரம்பிக்குதுங்க. அடுத்த நாள் வெளியே போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தூக்கி போட்ட இடத்துல அந்த பொருள் இல்லை. ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாலும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாங்க, இந்த வீட்டில் ஒரு அமானுஷம் இருக்குன்னு சொன்னால். அடுத்த நாள் ஈவினிங் இதே மாதிரி அவங்களோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ இவங்க வீட்டுக்கு மேலே ஒரு சத்தம் கேட்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க அழுகிற சத்தம். இவங்களுக்கு ஒரு மாதிரி பக் பக்குன்னு அடிக்குதுங்க. வீட்டுக்குள்ளே இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. பிகாஸ் இவங்க தான் ஓப்பன் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க சாவி போட்டு. இவங்க ஃப்ரெண்டு யாருமே வரல இன்னும். மேலே யார் அழுகிறது, யாருன்னு சொல்லி கேட்குறாங்க, ரெஸ்பான்ஸே வரலையாங்க. இவங்க மெதுவாக அந்த ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போகும்போது இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த சத்தம் கேட்டிருக்குது அந்த வீட்டுக்குள்ளே. அப்போது இந்த வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஆள் நடமாட்டம் இருக்குதுங்கிற மாதிரி இவங்க உணர்றாங்க. மேலே போய் 3 டோரையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறாங்க. 3 ரூம்லையுமே யாருமே இல்லையாங்க. ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க, அங்கேயும் யாருமே இல்லை. ஆனால் நல்லா தெரியும் உங்களுக்கு, யாரோ ஒருத்தவங்க இவங்களோட ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க, ஒரு லேடி. இவங்க போன உடனேயுமே டக்குன்னு அந்த டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குது. பக்கத்து டோருக்குள்ளே போயிட்டு இந்த 2 டோரும் க்ளோஸ் ஆகிற சவுண்டு இவங்களுக்கு கேட்டிருக்குது. பார்க்காத வரைக்கும் பேய் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம். ஆனால் இவங்க நேரில் பார்த்துட்டாங்க. இதை யார்கிட்ட இவங்க சொல்ல முடியும்? இப்போ இதே மாதிரி தினம் சித்திரவதையை அனுபவிச்சிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரியே தோணுமா, இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க ஓடுற மாதிரி தோணுமா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கமே போயிடுச்சாங்க, தூங்கவே முடியாதான். அவங்க எப்பெல்லாம் கண்ணை மூடி ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறாங்களோ, ஒன்று கனவு ரீதியாக எதனா பிரச்சனை வருமாங்க, ரத்த கனவாக வருமா, இவங்க ஃப்ரெண்டு கீழே விழுந்து அவங்க மண்டெல்லாம் உடஞ்சி அது ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமாக வருமாங்க கனவு. இவங்களோட ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து யாரோ ஒருத்தரோட காருக்குள்ளே விழுந்து அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவன் இறந்து போகிற மாதிரி, இந்த மாதிரி அமானுஷ்யமாக ஒரு மாதிரி ரொம்ப ஏற்றுக்கவே முடியாத கனவுகள்லாம் வந்து அலறி அடித்து எந்திரிச்சிருவாங்களாம். கோமதி என்னங்க பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க தான் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வராங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நைட்டு லேட்டாக தான் வராங்க. அவங்களுக்கு வீட்டில் ஆள் பலம் இருக்குது, அதாவது அவங்க 2 பேர் தனியாக இல்லை, 3 பேராக தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க தானே முதல்ல வராங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப பயமாகவே இருந்துட்டு இருந்திருக்குது. இந்த சமயத்தில் தான் ஒரு நாள் டியூஷனுக்கு குழந்தைங்கலாம் வராங்க. மொத்தம் 8 குழந்தைங்க இப்போ இவங்களோட டியூஷனுக்கு வராங்க. அதில் 4 குழந்தைங்க ஒரே வீட்டிலேருந்து வராங்களாங்க. அவங்க கிறிஸ்டின் ஃபேமிலியாக. அந்த டைனிங் டேபிளில் தான் அந்த குழந்தைங்களாம் உட்கார வச்சு டியூஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்களாம். ஆப்போசிட்டில் அந்த குழந்தை உட்காந்துக்கிட்டு இவங்களுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, மாஸ்டர் பெட்ரூம், அது ஓப்பனில் இருக்குமா. பிகாஸ் அங்கே இருக்கிற ஏசி காற்று வெளியே வரணும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாங்களாம். அந்த ரூமையே ரொம்ப நேரமாக ஒரு மாதிரி பயந்து போய் ரொம்ப வேர்த்து கொட்டி புக்கை பார்த்துக்கிட்டு பயந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்திருக்குதுங்க. இதை கோமதி கவனிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கும் ஒரு பயம், அந்த பிள்ளை ஏதோ ஒன்று பார்த்துருச்சுங்கிறது கோமதிக்கு தெரியும். ஏன்னா இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குங்கிறது கோமதிக்கு தெரியும். இப்போ கோமதியை தாண்டி ஒரு பொண்ணுக்கு அது கண்ணுக்கு தெரியுதுன்னா இவங்களுக்கு ஆர்வமும் இருக்குது. என்னத்தை பார்த்துருப்பா கேட்டால், ஒருவேளை எல்லா குழந்தைங்க முன்னாடியும் சொல்லி டியூஷனுக்கு யாரும் வராமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இல்லை பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லி எதனா அது தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு தயக்கப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குழந்தைய அழுக ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஏன் பாப்பா என்னாச்சு, ஏண்டி அழுகுறன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேரை சொல்லி கேட்கும்போது, ஆன்ட்டி உங்கள் தலைக்கு பின்னாடி ஒரு ஆன்ட்டியோட உருவம் மட்டும் இருக்குது, தலை இல்லாமல் ஒரு மாதிரி ரத்தத்தோடு இங்கிட்ட அங்கிட்ட நடந்துகிட்டு இருக்கிறாங்க ரூமுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இருந்திருக்கும்? இப்போ கோமதிக்கு என்ன சொல்லனே தெரியலையாங்க, ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நின்றுக்கிறாங்க. இந்த குழந்தைங்க எல்லாருமே படிச்சுட்டு இருந்ததுங்களாம். ஒரு மாதிரி பயந்து போய் பார்க்கும்போது இந்த டீச்சர் என்ன பண்ணியிருக்கணும், எதனா ஆறுதல் சொல்லியிருக்கணும். ஆனால் இவங்களே ஒரு ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறனால அப்படியே உறைஞ்சி போய் நின்றுக்கிறாங்க. அந்த குழந்தை தான் அழுதுகிட்டே, ஆன்ட்டி இப்போ கூட பாருங்களேன் உங்களை நோக்கி தான் அவங்க நடந்து வராங்கங்கிற மாதிரி சொல்ல எல்லா குழந்தைங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துருக்குறாங்க கோமதி. இப்போது அந்த குழந்தைய சமாளிக்கிறாங்க. நீ பார்த்தது வந்து ஒரு இல்யூஷன் தான் பாரு, மற்ற குழந்தைங்க கண்ணுக்கெல்லாம் வந்து அது தெரிஞ்சிச்சா, நீ நேற்று எதனா பேய் படம் பார்த்தியா, இல்லை
எதனா பேய் கதை கேட்டியா? ஆமாம், ஸ்கூலில் இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்போம், அப்போது நிறையா கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவாங்க. அப்போது அந்த ஸ்டோரிஸை கேட்டனால தான் உனக்கு இல்யூஷனாக வந்திருக்குது. நீ இதை வந்து அம்மாக்கிட்டேயோ யார்கிட்டையும் சொல்லாத. எல்லோரும் முன்னாடி சிரிக்கிற மாதிரி நடிச்சிருக்கிறாங்க. பாவம்ல அவங்க. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? எல்லா குழந்தைங்க முன்னாடி நடித்து சிரித்து, சரி ஓகே இன்றைக்கி டியூஷன் முடிஞ்சது, வெள்ளனே போயிருங்க, நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு கோமதியும் வீட்டுக்குள்ளே போலையாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வர வரைக்கும் வீட்டுக்கு வெளியே தான் உட்காந்துட்டு இருந்துருக்குறாங்க. இப்போவும் அவங்களோட ஜெர்மன் ஷெப்பர்ட் குலைக்க ஆரம்பிக்கிறான். வீட்டுக்குள்ளே பார்த்து தான் குலைக்க ஆரம்பிக்கிறான். இப்போது கோமதிக்கு என்ன பயமா, அவங்க இது நாள் வரைக்கும் விஷுவலாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கல. வீட்டுக்குள்ளே அவங்களோட உருவமே தான் இவங்களை முறைச்சி பார்க்குற மாதிரி ஒரு விஷுவலாக பார்த்துருக்குறாங்க. ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஒரு குழந்தை தலையில்லாத ஒரு முண்டத்தை, அதாவது தலையில்லாத ஒரு உருவத்தை உள்ளே பார்த்தேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போது உண்மையாகவே உள்ளே ஏதோ ஒரு ஆத்மா இருக்குது, விஷுவலாக அந்த பொண்ணு பார்த்துருச்சு, வெளியவே உட்காந்துருப்போன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. வந்ததுக்கப்புறமா நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்பலையாங்க. என்னடி பிரச்சனை, ஏன்டி எல்லா குழந்தைங்களையும் பயமுறுத்தி வச்சிருக்கிற, நீ எதனா பார்த்து பயந்துருப்ப, அதை அந்த பிள்ளைகிட்ட சொல்லியிருப்ப, முன்ன பின்ன சொல்லியிருப்ப, அதனால அதுவும் ஒரு மாதிரி இல்யூஷனில் இருந்திருக்கும். தேவையில்லாத வேலை பார்க்காத, எல்லாத்தையும் திட்டு வாங்கி கொடுக்காதுன்னு சொல்லிட்டு இவங்கள தான் திட்டிருக்கிறாங்க. இப்போ இவங்க அழுத்தமாக சொல்கிறாங்க, ஏய் இந்த பார், இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, நம்புனா நம்பு, நம்பலைனா விடு, ஆனால் இதான் நிஜம். அந்த குழந்தை இன்றைக்கி சொல்லிச்சு, நாளைக்கு வேணால் அந்த குழந்தை வந்தோடனே நீயே கூட கேளு, சரியா? அந்த குழந்தை கண்ணுக்கு அது தெரிஞ்சிருக்குது, என் கண்ணுக்கு கூட தெரில. ஒரு மாதிரி தலையில்லாத ரத்தத்தோட ஒரு உருவத்தை பார்த்துருக்குறான். இப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை வருதுங்க. ஏன்னா குழந்தையும் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்தே ஏன் இவங்க இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கணும்? முக்கியமாக கோமதிக்கு பிடிச்சனால தான் இந்த வீட்டுக்கே அவங்க வந்திருக்கிறாங்க. கோமதி தான் இந்த வீட்டுக்கு முதல்ல ஓகே சொன்னதே. அப்படி இருக்கும் பட்சத்தில் கோமதி ஏன் பொய் சொல்லணும்? இன்னொன்று கோமதிக்கு தான் டபுள் தமாக்காங்கிற மாதிரி டியூஷனும் எடுக்கிறாங்க, அவங்க வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க இந்த மாதிரி ஒரு பொய்யை கிளப்பி விடணும்? ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இது இல்யூஷனா இல்லை உண்மையாங்கிறத தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க அவங்க ரூமில் உட்காந்துக்கிட்டு. அடுத்த நாள் காலையில் அந்த டியூஷன் பொண்ணு ஒருத்தவங்க பார்த்தாங்க இல்லையா அந்த உருவத்தை, அந்த பொண்ணு ஒரு மாதிரி கோபமாக முகத்தை வச்சுக்கிட்டு போயிருக்குதுங்க. என்னன்னு சொல்லிட்டு அவங்களோட அக்காக்கள்கிட்ட 2 பேர்கிட்ட கேட்குறாங்க கோமதி. இல்லை நீங்கள் வந்து அவள் சொல்லி நம்பலையே, அதனால தான் நேற்றுலேருந்தே உங்களை ஒரு மாதிரி கடுப்பில் இருக்கிறா, அவங்க மேலே கோவத்தில் இருக்கிறா. அப்படிங்கும்போது அம்மா உண்மையே அந்த மாதிரிலாம் கிடையாதுமா, அப்படி நினைக்காதீங்க டீச்சர், அவள் சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும். என்னப்பா சொல்கிற? எங்கள் வீட்டுக்கு வந்து நிறையா சர்ச்சிலேருந்து ஃபாதர்ஸ்லாம் வருவாங்க டீச்சர், எங்கள் வீட்டில் ஜெப கூட்டம்லாம் நடக்கும், அப்போம்போதே இவள் சில விஷயங்கள்லாம் சொல்லுவா. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு கம்யூனிட்டியில் இருந்தப்போ இவள் சொன்னது எல்லாமே என்ன பழிச்சிருக்குது, அவள் கண்ணுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க ஃபாதர்ஸே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனேயுமே இப்போ கோமதிக்கு இன்னுமே பயம் அதிகமாகுது. காலங்காத்தால் இவளுக மூஞ்சிலையா முழிப்போம்? ஏன்னா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு அவங்க வெளியே போயிட்டுருக்குறாங்க வேலைக்கு. இப்போ வரும்போதே இந்த மாதிரி இந்த குழந்தைங்கள்லாம் சொன்னதுக்கப்புறமா இந்த சொல்லிட்டு போன பொண்ணுங்க வந்து ஒரு 16 இயர்ஸ் ஓல்டாங்க. இந்த பொண்ணுங்க முகத்துலையா முழிப்போம்? ஏன்டா இப்படி நமக்கு மட்டும் நடக்குதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலேஜை கட் பண்ணிவிட்டு நேராக ஒரு கோல்டு ஷாப்புக்கு போயிட்டு சிவலிங்கம் கோல்டுலேயே வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வச்சு திருநீர்லாம் போட்டு சாமி கும்பிட்டு பூஜையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன தான் அவங்க பூஜை பண்ணாலும் சாமி கும்பிட்டாலும் அவங்கள சுற்றி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறது அவங்களால உணர முடிஞ்சிருக்குது. அவங்க வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு பின்னாடியே, அதாவது இப்போ ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்குறாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடியே யாரோ ஒருத்தவங்க சோஃபாவை நகட்டுற சவுண்ட்லாம் கேட்குமாங்க. திரும்பி பார்த்தா நேராக இருந்த சோஃபா திரும்பி இருக்குமா இவங்கள பார்த்த மாதிரி. அப்போது இவங்க பண்ண ஏதோ ஒரு தப்புனால தான் அது இவங்களை ஃபாலோ பண்ணுதுங்கிறது இவங்களுக்கே தெரியுது. அது அந்த பொருளால் தாங்கிறதும் இவங்களால புரிஞ்சிக்க முடியுது. கரெக்டாக அன்னைக்கு மதியம் ஒரு 2-2:30 இருக்குமாங்க. இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு மதியமே வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க டைனிங் டேபிளில் இவங்களுக்கு ஆப்போசிட்லேயே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ஸ்ட்ரக் ஆகி நின்றுருக்குறாங்க. இப்போ ஆப்போசிட்டில் கோமதி இருக்கிறாங்க, நான் தான் அவங்க ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள பார்த்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் எதையோ ஒன்று பார்த்து ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நின்றுட்டுருக்குறாங்க. ஒரு மாதிரி வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருக்குது. லைக் அந்த குழந்தைக்கு வந்துச்சு இல்லையா, அதே உணர்வு அதே ரியாக்ஷன் எல்லாமே அவங்க ஃப்ரெண்டுக்கும் இருக்குது. கோமதியோட காதுக்கு அவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க அழுகிற சத்தம் கேட்குறாங்க. யாரோ ஒருத்தவங்க அழுகிற சத்தம் கேட்குதான். இப்போ அவங்களுக்கு முன்னாடியும் ஒரு அழுகிற சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்களாம். ஏய் நீ சொன்னது உண்மைதான் கோமதி, இதுக்கப்புறம் நம்ம சும்மா வா, முதல்ல வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. லைக்
அந்த பொண்ணு பார்த்தா அதே விஷயத்த அவங்க ஃப்ரெண்டும் பார்த்துருக்குறாங்க. தலை இல்லாம ஒரு மாதிரி ரத்தத்தோட ஒரு பொண்ணோட உடம்பு மட்டும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துகிட்டு இருக்குதாங்க கோமதிக்கு பின்னாடி. அதுக்கு தலை இல்லைனாலுமே அது யாரை பார்க்குதுங்கிறத உடம்பாலே உணர முடியுதாங்க. கோமதியை தான் பார்க்குதான். இப்போ இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா கோமதி அழுகுறாங்க. இதை தாண்டி நான் சொல்றேன் ஆரம்பத்துல இருந்து. ஏன்னா இவங்க வெளியே ஓடி வரும்போது அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் அந்த டாக்குமே கத்த ஆரம்பிச்சிருக்கிறான். அந்த ஷிட்ஸு இருக்கான் இல்லையா, அவன் அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி இருக்கிறான். இவ்வளவு விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க ஃப்ரெண்டும் பார்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலே சும்மா இருக்கக்கூடாது, நம்ம யாராச்சும் ஒருத்தரை போய் பார்க்கணும், ஒன்று இந்த வீட்டை காலி பண்ணணும். அது முடியாத காரியம், இப்போதைக்கு முடியாத விஷயம். அது வேலை டைட்டாக போயிட்டு இருக்கு, நம்மளால காலி பண்ணவே முடியாது. இந்த வீட்டுக்கு யாராச்சும் ஒருத்தரை கூட்டு வரணும், இல்லைனா யாராச்சும் ஒருத்தரை போய் பார்ப்போம், மாந்திரிகம் தெரிஞ்சவங்க, இந்த மந்திரவாதிங்க, இல்லை இந்த பேய் ஓட்டுறவங்க யாருன்னா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குமாங்க. அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு சாமி இருப்பாராம். அவரோட வாழ்நாள் முழுக்கவே ஆஞ்சநேயருக்காக ஒப்படைச்சவராங்க. கல்யாணம் பண்ணலை, எந்த ஒரு அவரோட சுப காரியங்கள் எதுவுமே இல்லாமல் ஆஞ்சநேயருக்காக மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு சாமியாங்க. அவரை போய் பார்த்த உடனேயுமே அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க சொல்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, நடந்த எல்லா விஷயத்தையும் இவங்க சொல்லலையாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, எங்களுக்கு பயமாக இருக்குது, ஏதோ தப்பான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லும்போது உங்களோட அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அட்ரஸ் சொன்னதுக்கு அப்புறமா நீ அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்காத, இப்போவே போயிட்டு பொருள் எல்லாம் எடுத்துட்டு காலி பண்ணிடு, இல்லை நீங்கள் கூட போகாதீங்க, வேற யாராச்சும் வச்சு பொருள் எல்லாம் எடுத்துருங்கிறாரு. இவங்களுக்கு ரொம்ப தூக்கி போடுதுங்க. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க, எங்களோட பொருள் எல்லாமே உள்ளே தான் இருக்குது, நாங்கள் எப்படி உடனே காலி பண்ண முடியும், நாங்கள் எல்லாமே ஒர்க்கிங் உமன்ஸ், இப்போ எங்களால் காலி பண்ண முடியாது, ஒரு மாதமாச்சும் ஆகும். ஒரு மாதம்லாம் இல்லைம்மா, நீ ஒரு நாள் கூட அங்கே இருக்க முடியாது, நீங்கள் ரொம்ப பெரிய ஆபத்தில் இருக்கீங்கிற மாதிரி வார்னிங் கொடுத்துருக்குறாருங்க. என்னன்னு சொல்லி கேட்கும் போது அந்த அப்பார்ட்மெண்ட்டில், அதாவது அந்த வில்லாவில் 2 ஆத்மா இருக்குதாங்க. கொடூரமாக இறந்து போன 2 பேரோட ஆத்மா அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. நீ அங்கே இருந்தனா உன்னோட உயிருக்கு ஆபத்து. இது நாள் வரைக்கும் உங்கள் உயிருக்கு ஆபத்து வராமல் இருந்ததே பெரிய விஷயம். ஒன்று இல்லைனா இந்த பொண்ணை, இல்லைனா இன்னொரு பொண்ணு, இந்த 3 பேரில் யாராச்சும் ஒருத்தர் இன்னும் ஒரு வாரத்தில் இறந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. இவங்களுக்கு ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் முடியாத காரியம். ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, உடனே வீடை காலி பண்ண முடியாது, ஒரு வாரம் எங்களுக்கு டைம் கொடுங்க சாமி, எதனா ஒன்று பண்ணுங்கள் ப்ளீஸ்னு சொல்லி கெஞ்சி அழுது கேட்கும்போது அவர் 2 பேருக்குமே எலுமிச்சம்பழம் கொடுத்துருக்குறாருங்க. 2 எலுமிச்சம்பழம் கொடுத்துருக்குறாரு. அது போக அனுமனோட செந்தூரத்தை கொடுத்து விட்ருக்கிறாரு. இந்த கனியவும் இந்த செந்தூரத்தையும் வச்சுக்கோங்க, இது உங்களை காவல் காக்குன்னு சொல்லி கொடுத்து விட்ருக்கிறாரு. இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் அங்கேருந்து வெளியே வர முடியுமோ வந்துருங்கன்னு சொல்லி வார்னிங்கும் பண்ணி அனுப்பியிருக்கிறாருங்க. இப்போது இவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போது அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. 3 பேருமே ஒரே பெட்ரூமில் தான் படுத்து தூங்கியிருக்கிறாங்க. பயம். அன்னைக்கு நைட்டு ஒரு 12:30லேருந்து 1 மணி இருக்குமாங்க. இந்த டைமிங்கில் கோமதியோட கனவுல அவங்களுக்கே தெரியுது அது ஒரு கனவு தாங்கிறது. கோமதியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட சிட்ஸுவும் அவங்களோட ரூமில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்குமா. இவங்களோட மாஸ்டர் பெட்ரூமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, அங்கே கட்டில் கிடையாதாங்க, மேட்ரஸ் மட்டும்தான் இருக்குமா. அதுவுமே தரையில் தான் போட்டு வச்சுருப்பாங்களாம். அது முட்டி அளவுக்கு கொஞ்சம் ஹையான ஒரு மேட்ரஸாங்க. அதில் தான் இவங்க 3 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது திடீர்னு இவங்க மட்டும் எந்திரிச்சு கீழே நடந்து வராங்க, ஸ்டெப்ஸில் கீழே நடந்து வராங்க. இவங்களுக்கு ஒரு அழுகிற சத்தமும் கேட்குதுங்க. பயங்கரமாக அழுகிற சத்தம் கேட்குது. ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து அழுதா எப்படி இருக்கும், இந்த 2 வாய்ஸுமே ஒரு மாதிரி அமானுஷ்யமாக ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது. அதை நோக்கி இவங்க நகர ஆரம்பிக்கும் போது இது இவங்களோட கொல்லைப்புற கதவுக்கு கூட்டு போதாங்க அந்த சத்தம். அந்த கொல்லைப்புற கதவுக்கு பின்னாடி தான் இவங்களோட வாஷிங் ஏரியாமா. அந்த ஏரியாவில் ஒரே ஒரு பல்ப் மட்டும் போட்டிருப்பாங்களாம். அந்த பல்ப் ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருந்துருக்குதுங்க. டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தவங்களுக்கு ஒரு ஷாக். கருப்பு கலரில் எரிஞ்சு போன ஒரு உருவம், ஒரு ஆணோட உருவமும் பெண்ணோட உருவமும் 2மே கீழே தரையில் முட்டி போட்டு ஒரு மாதிரி உட்காந்து தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்குதுங்களாங்க. பயங்கரமாக ஒரு மாதிரி கதறி அழுதுகிட்டு இருக்குதுங்களாம். இதை பார்த்தோன்னே கோமதிக்கு என்ன பண்ணன்னு தெரியாமல் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாங்களாங்க. அவங்களோட மேலே அந்த அனல் மாதிரியான ஒரு பிம்பம் வருதாங்க. இப்போ கோமதிக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிக்குதுங்க. நல்லா அழுதுகிட்டு இருந்த ஆத்மாக்கள் 2ம் சடனாக அழுகையை நிப்பாட்டிட்டு இவங்கள பார்த்துருக்குதுங்க நிமிந்து. இவங்க அலறி அடிச்சுட்டு வெம்மா ஓடி வந்துருக்குறாங்க இவங்க ரூமுக்கு. ஓடி வரும்போது இவங்களோட சிட்ஸு வந்து கத்திக்கிட்டே இருந்துருக்குதுங்க, பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கு. இப்போ டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா கனவுலேருந்து எந்திரிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதே மாதிரி இந்த கனவுல என்ன நடந்துச்சோ அதே மாதிரி அவங்களோட டாக் சிட்ஸு குலைச்சிக்கிட்டு இருக்குதாங்க. பயங்கரமாக குலைச்சிக்கிட்டு இருக்குதான்.
இவங்களோட ரூமோட டோர் ஓப்பனில் இருக்குதான். எப்போவுமே இவங்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் தூங்குவாங்க. சும்மாவே பயந்து போயிருக்கிறாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு தான் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. எந்திரிச்சு பார்த்தா கனவுல பார்த்த மாதிரியே டோர் ஓப்பனில் இருக்குது. டாக்ஸை வீட்டில் யாராச்சும் வம்புழுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், முகத்திலே குத்த போகிற மாதிரியோ இல்லை அதை ஒரு மாதிரி கடுப்பேற்றுற மாதிரி எதனா பண்ணோம் அப்படின்னா, இல்லை அடிக்க போகிற மாதிரி பண்ணோன்னா அதுங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. அதே மாதிரி தான் அவங்களோட சிட்ஸு டாக்கும் பிஹேவ் பண்ணியிருக்குது. யாரோ ஒருத்தவங்களை பார்த்து பயங்கரமாக உருன்னு குலைச்சிருக்குதுங்க. ஒரு ஆள் ஹைட்டுக்கு அது அவங்களோட மேட்ரஸில் ஏறி நின்று குலைக்குதான், மேலே ஜம்ப் பண்ணி குலைக்குதான் சிட்ஸு. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, படப்படன்னு வந்திருக்குது. ஆல்ரெடி கனவுலேருந்து இன்னும் வெளியே வரல அவங்க. இப்போது இந்த டாக் குலைக்கிற கொலையில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே எந்திரிச்சிடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எரிஞ்சு போன ஒரு ஆத்மா, 2 ஆம்பளை 1 பொம்பளை 1, நான் கீழே போய் பார்த்தேன், நான் அதை பார்த்துட்டு பயந்து ஓடி வரும்போது தான் இவன் குலைக்க ஆரம்பித்தான், என் கனவுலேருந்து நான் எந்திரிச்சோன்னே எல்லாமே ரியலாக நடக்குதுரி, டோரும் க்ளோஸில் தானே வச்சுருந்தோம், ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவங்க யாருமே தூங்கலையாங்க அன்றைக்கி நைட்டு முழுக்க. அடுத்த நாள் காலையில் இவங்களோட சொசைட்டிக்கு ஒரு 2 சொசைட்டி தள்ளி, அதாவது ஒரு 2 தெரு தள்ளி இன்னொரு சொசைட்டி இருக்குதான், அங்கே வீடு இவங்களுக்கு கிடச்சிருதுங்க. ஒரு ஆன்ட்டி கிட்ட சொல்லி வச்சிருக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி வீடு இருக்குன்னு சொன்ன உடனேமே அடுத்த நாள் காலையில், ஏன்னா அவங்க யாருமே தூங்கலை 3 பேருமே, அடுத்த நாள் காலையில் வேலையாக அந்த வீடை பார்க்க போயிருக்கிறாங்க. 8-8:30க்கெலாம் பார்க்க போனது மட்டும் இல்லாமல் அன்னைக்கே பேசி முடிச்சிடுறாங்க. ஓகே, எல்லாமே பக்கத்துலேயே தான் இருக்குது, ஓகே நம்ம அங்கேயே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து எல்லா பொருளையும் எடுத்து வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமில் இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டில் மீன் தொட்டி வச்சுருப்பாங்களாங்க. இவங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது தான் அந்த மீன்களுக்கெல்லாம் ஃபுட் போட்டு போயிருக்கிறாங்க. வீட்டுக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது ஒரு மீன் கூட உயிரோடு இல்லையாங்க, ஒரு மீன் கூட உயிரோடு இல்லையா. இவங்களோட ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் அந்த கழுத்தில் போட்டிருக்கிற சங்கிலியை யார் அவுத்து விட்டாங்கன்னே தெரிலையாம். இவங்க வீட்டை விட்டுட்டு அந்த சொசைட்டிக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குமா, அங்கே போய் பயந்துக்கிட்டு படுத்துருக்குதாங்க, அழுதுகிட்டு. ரொம்ப வினோதமாக இருந்திருக்குது இவங்களுக்கு. என்னடா அது இப்படிலாம் நடக்குமா, படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துருக்குறாங்க. அப்போ அந்த சாமி சொன்னது உண்மைதான், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடை காலி பண்ண முடியுமோ காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மெய்டு ஒருத்தவங்க இருப்பாங்களாம். இவங்க வீட்டில் இப்போ வரைக்கும் மெய்டு வைக்காதவங்க ஹெல்ப்புக்கு வேகமாக அந்த வீடை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு அக்காவையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அந்த அக்காவோட கண்ணுக்குமே இவங்க வீட்டுக்குள்ளே ஒரு ஆத்மா தெரிஞ்சிருக்குதுங்க. அவங்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க அவங்கள கூப்பிட்ருக்காங்க பின்னாடி கையை வச்சு. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. 3 பொண்ணுங்களும் அவங்கவுங்க ரூமில் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ யார் அவங்கள கூப்பிட்ருப்பா? யாரோ ஒருத்தவங்க அழுகிற சவுண்டு அந்த அக்காவுக்கும் கேட்டிருக்குது. இப்போ தான் அந்த அக்கா சொல்கிறாங்க, அம்மா இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குதுமா, எனக்கு பயமாக இருக்குது, சீக்கிரமாக நம்ம வெளியே போயிடலாம், நீங்கள் யாருமே தனித்தனியாக போகாதீங்க, எல்லாருமே ஒன்றாவே இருக்கலாம், டைம் ஆனாலும் பரவாயில்ல, வேகமாக வேலை முடிஞ்சிடும், ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் வேலையை பார்த்தோன்னா வேகமாக முடிச்சிடலாம், கிரவுண்ட் ஃப்ளோரை முதல்ல முடிச்சுட்டு அப்புறமா மேலே போய் என்ன வேணாலும் பண்ணுங்க தாயின்னு சொல்லிட்டு அவங்கள கூடயே வச்சு வேலை பார்த்துட்டு வந்துருக்குறாங்க. அந்த மெய்டக்கா அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்களாங்க. அதெல்லாம் அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது கபோர்டில் இருக்கிற கண்ணாடி, அதை கபோர்டில் ஒட்ட வச்சுருப்பாங்க இல்லையா ஒரு மிரர், அந்த மிரர் தன்னால் உடஞ்சி விழுந்திருக்குதுங்க கீழே. அது பழசே கிடையாதாம், அது ஒரு புது பில்டிங் தான். உள்ளே இருக்க பொருட்களுமே பக்காவாக புதுசாக தாங்க இருந்திருக்குது. அதனால தான் இவங்களுக்கு இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கே மனசு வராமல் இருந்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட மிரர் எப்படி சல்லியாக நொறுங்கி விழுந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியலையாங்க. அவங்க உடஞ்சி விழுந்தோடனேமே அந்த அக்கா கத்தி அலறி அடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி இருக்கிறாங்க. இவங்க தான் மறுபடியும் போய் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த அக்கா வரமாட்டேன், இன்னொரு இந்தோனேசியா பொண்ணு ஒன்று இருக்குது, அது வேலை பார்க்குது, இங்கே தான் வேலை பார்க்குது, நான் அதை அனுப்பி விட்றேன்ப்பான்னு சொல்லிட்டு அந்த அக்கா வீட்டை விட்டு ஓடிட்டாங்களாங்க. இப்போது அந்த இந்தோனேசியன் மெய்டு ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க இவங்க வீட்டுக்குள்ளே வந்து வேலை பார்த்துட்ருக்குறாங்க. இவங்க எதுவுமே சொல்லலை, இந்த வீட்டில் ஆத்மா இருக்குது, பேய் இருக்குது, இந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டில் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருந்திருக்குதுங்க. இவங்க டைனிங் டேபிள் ஏரியா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த டைனிங் டேபிளுக்கு மேலே ஒரு லைட் இருக்குமாங்க, பெரிய லைட் இருக்குமா, சாண்ட்லையர் மாதிரி. இந்த லைட்டு மட்டும் எரியலையாங்க. இந்த வில்லாவே ஒரு புது வில்லா தான், ஆனால் அந்த லைட்டு மட்டும் ஏன் எரியாமல் இருக்கணும்? எவ்வளவோ எலக்ட்ரிஷியன்ஸ் எல்லாம் கூட்டு வந்து பார்த்துருக்குறாங்க, யாராலையுமே அதை சரிப்படுத்த முடியலையாங்க. வரவங்களாம் இது நல்லா தான் இருக்குது, ஏன் எரியலைன்னு தெரிலமான்னு இருக்கிறாங்க. வயரிங் ஒர்க்கும் பார்த்துருக்குறாங்க, அதுலேயுமே கரண்ட் நல்லா தான் வருது, எதனால் இங்கே மட்டும் எரியலைன்னு தெரிலங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த சேனல் லேயர் பழசாக இருக்கும். இது சேனல் லேயர் புதுசுமாங்கிறாங்க ஓனர்.
அப்போது இவங்க அதை கண்டுக்காமே விட்டுறாங்க. அந்த லைட்டே வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. இப்போது இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கும்போது இந்த டாகோட ஹவுஸ் மாதிரி ஒன்று குட்டியாக இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் கீழே ஒரு ஒரு லேயர் மாதிரி இருந்திருக்குதுங்க மரக்கட்டையிலையே. என்னடான்னு சொல்லிட்டு அந்த இந்தோனேசியன் பொண்ணு இதுக்குள்ளே எதனா வச்சுருப்பாங்க போல், டாக்குக்கு ஃபுட்டுலாம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே ஒரு சுரங்கப்பாதை மாதிரி போதாங்க. சின்னதாக ஒரு ஆள் மட்டும் உள்ளே போகலாமா, அந்த அளவுக்கு ஒரு சுரங்கப்பாதை மாதிரி போகுதான். மேடம் இங்கே ஒரு சுரங்கப்பாதை மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இதுக்குள்ளே எதனா வச்சுருக்கீங்களான்னு 3 பொண்ணுங்களுக்குமே ஷாக் ஆகுதுங்க. இப்போ தான் பார்க்குறாங்க, இந்த வீட்டுக்கு வந்து இத்தனை நாளில் இப்போ தான் பார்க்குறாங்க இப்படி ஒரு பாதை இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்னம்மா இது வேணாம் நோ அதை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படிங்கும்போது, இல்லை மேம் உள்ளே ஏதோ பொருள்லாம் இருக்குது, சுவிட்செலாம் இருக்குது, இங்கே பாருங்கள் பார்த்தாலே தெரியுது பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு உள்ளே போயிருச்சாங்க. உள்ளே போனால் அந்த பொண்ணு கத்தி இருக்குது, உள்ளே ரத்த வாடையாங்க, ரத்த வாடை அடிக்குது. அதுக்குள்ளே தான் அந்த பொண்ணு உள்ளுக்குள்ளே சுவிட்சும் இருக்குதான். சுவிட்சை போட்டு பார்த்தா நிறையா பேப்பர்ஸு அப்புறம் என்னென்னமோ வச்சுருக்குறாங்களாங்க, அதெல்லாம் பிளட்டாக இருக்குதான். அதாவது இந்த சாண்ட்லேயர் இருக்குது இல்லையா, அதோட பாக்ஸும் பபுள் ட்ராப் ஒன்று உள்ளே கிடந்திருக்குதுங்க. இந்த பபுள் ட்ராப்பை எடுத்துகிட்டு வந்திருக்கு அந்த பொண்ணு. இங்கே பாருங்கள் மேம் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உறைஞ்சி போய் ரொம்ப காஞ்சி போய் தானே இருக்கணும் பிளட்டுனா, இதுக்கு முன்னாடி எப்போயோ வச்சதுன்னா. ஆனால் அது ஒரு மாதிரி லிக்யூடு ஸ்டேஜில் இருக்குதாங்க. கையில் தொட்டாலே பிசு பிசுன்னு விட்டு தான் கெட்ட வாடை அடிக்குதான். பிளட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்குதாங்க. ஒருவேளை தண்ணிலாம் அடியில் அண்டர் கிரவுண்டில் லீக் ஆகுறதுனால அதில் பட்டு ஒரு மாதிரி இதாகுதா என்னெல்லாம் தெரிலையா, எதனால் அப்படி அவ்வளோ லிக்யூடாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிளட்டு தொடுற மாதிரி இருந்துச்சுங்கிறத உங்களுக்கு புரியலையாங்க. வந்ததுலேருந்தே இந்த சேனல் எரியலை. எவ்வளவோ டெக்னீஷியன்ஸை கூட்டு வந்து பார்த்தோம், அதை ஆன் பண்ண முடியலை. இப்போ இவங்களுக்கு ஒரு டவுட் வருதுங்க, ஒருவேளை அந்த சேனலேயரோட இந்த பபுள் ட்ராப்பில் தான் எதனா இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் எதனா நடந்திருக்குமா, எதனா பண்ணியிருப்பாங்களா என்னென்னு ஒன்றுமே புரியாமல் எங்கே எடுத்தாங்களோ அங்கேயே அந்த பபுள் ட்ராப்பை போட்டு அந்த டோரையும் லாக் பண்ணிவிட்டு வீடை காலி பண்ணிவிட்டு ஆளாக ஓடி போயிருக்கிறாங்க அந்த இடத்த விட்டு. இப்போது அந்த ஏரியாவை விட்டு போனதுக்கப்புறமா இவங்க 3 பேருமே அவங்களோட வாழ்க்கையை சுமூகமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த டியூஷனுக்கு வந்த குழந்தை இருக்கு இல்லையா, உள்ளுக்குள்ளே கூட ரூம்குள்ளே ஒரு ஆத்மாவை பார்த்தேன்னு சொல்லிச்சு இல்லையா, தலையில்லாத ஒரு முண்டத்தை பார்த்தேன்னு சொல்லிச்சு இல்லையா, அந்த பொண்ணோட அம்மாவை கோமதி பார்க்குறாங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு. பார்க்கும்போது என்ன மேம் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அங்கேருந்து போயிட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு, நான் ஷேர் பண்ணக்கூடாதுன்ட்டு தான் இருந்தேன், இப்போ நீங்கள் கேட்குறதுனால நான் சொல்கிறேன். அது போக உங்களோட பொண்ணுமே வந்து என்கிட்ட சொல்லியிருக்கிறா. என்ன சொன்னா, என் பொண்ணு என்ன சொன்னான்னு கேட்கும்போது அன்றைக்கி டியூஷனில் நடந்த எல்லா விஷயத்தையுமே கோமதி அந்த பொண்ணோட அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன உடனேயுமே அவங்க ஒரு மாதிரி சிரிச்சிருக்கிறாங்க. என்னம்மா சிரிக்கிறீங்க, இதெல்லாம் உண்மையாகவே நடந்தது, உங்கள் பொண்ணு சொன்னாங்க, நான் அன்றைக்கி உங்ககிட்ட வந்து சொல்ல வேணான்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னா என்னையே தான் ஒரு மாதிரி வில்லியாக பார்ப்பாங்க, ஏன்னா எல்லாருமே தங்குற இடம் இல்லையா அப்படின்னு சொன்னால் எல்லாருமே உங்களை தான்மா சிரிச்சுக்கிட்டு பார்த்துருப்பாங்க, ஏன்னா உங்களுக்கு தான் ஒரு விஷயம் தெரியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா கோமதிக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் அந்த வீடு எப்பேற்பட்டதுங்கிறது தெரியாமல் இருந்திருக்குதுங்க. மற்றபடி அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ரோஸ் அந்த வில்லாஸில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமா. இவங்களோட வில்லாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்குதாங்க. என்னன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது இந்த டெவலப்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஃபுல்லாக அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் அந்த வில்லாக்குள்ளே, அதாவது இப்போது இவங்க இருந்தாங்க இல்லையா அந்த வில்லாக்குள்ளே தூக்கு போட்டு இறந்து செத்து போயிட்டாராங்க. அந்த சேனலேயர் இருக்கு இல்லையா, அப்போ அந்த சேனலேயர்லாம் கிடையாதான், அந்த வில்லாவை ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டாங்க, ஃபர்னிஷ் பண்ணலை. அந்த டைமில் அந்த சேனலேயருக்கு நேராக இருக்கு இல்லையா, அந்த சேனலேயர் தொங்க விட்டுருக்காங்க இல்லையா, அங்கே தான் அவர் தூக்கு போட்டு இறந்துருக்கிறாருங்க. அந்த விஷயம் காட்டுத்தீ மாதிரி பரவி இருக்குது அந்த ஏரியா முழுக்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியுமா அந்த வில்லாவில் ஒரு அமானுஷம் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு. நைட்டு யாரோ ஒருத்தவங்க அழுகிற சத்தம் கேட்குமா. பல தடவை இந்த பொண்ணோட அம்மாவே பார்த்துருக்குறாங்களாங்க. இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா அந்த விஷயத்த, அவங்களே கோமதியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வீட்டில் இருக்கும் போதே பார்த்துருக்குறாங்களாம். இப்போது கோமதி திட்டுறாங்க, ஏம்மா இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது, சரி அதை தான் எங்ககிட்ட சொல்லலை, நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வெளியேருந்து பார்த்துருக்கீங்களே, ஏதோ ஒரு ஆத்மாவை பார்த்தேன்னு சொல்கிறீங்களே, அப்போவாச்சும் என்கிட்ட கன்வே பண்ணியிருக்கலாம்ல. இல்லைம்மா நாங்கள் கிறிஸ்டின், நீங்கள் ஹிந்து, அது போக நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்களான்னு தெரியலை, இங்கே இந்த சர்ச்சுக்கு போங்க அந்த ஃபாதரை பாருங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா என்னன்னு தெரிலம்மா, அதனால தான் நான் சொல்லலை. இன்னொன்று சொன்னோன்னே யார் நம்புவா, உங்களையும் அது பயன்படுத்துகிற மாதிரி ஆயிரும், நீங்களே ஒரு நிலைமைக்கு வந்துடுவீங்க, எப்படினாலும் உயிர்காவு வாங்காதுங்கிறது எனக்கே தெரியுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எப்படியோ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோண்டா சாமின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு சரிம்மா நான் வரமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்கிறாங்க. இப்போது அந்த சாமி இருக்கார் இல்லையா,
இந்த ஆஞ்சநேயர் சாமி கிட்ட போய் பார்த்தப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த வீட்டில் 2 ஆத்மா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் தான் தூக்கு போட்டு இறந்தான்னு சொல்கிறாங்க. கோமதியோட கனவுல ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேர் வந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி, முட்டி போட்டு அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி கனவுல வந்திருக்குது. ஒரே குழப்பமாக இருந்திருக்குதுங்க இவங்களுக்கு. என்ன தான் நடந்துச்சு அப்போது? எதனால் அந்த இன்ஜினியர் வந்து அங்கே தூக்கு போட்டு சாகணும்? சரி, ஓகே, அவருக்கு ஏதோ ஒரு டிப்ரெஷன்லாம் அங்கே போட்டு இறந்துட்டார். இங்கே ஒரு ஹாண்டட் பிளேஸுங்கிறது நம்ம தெரியாமல் வந்துட்டோம். ஆனால் சாமி வந்து எதுக்கு 2 ஆத்மா இங்கே இருக்குன்னு சொல்லணும்? இப்போ சொல்லிட்டு போன ஆன்ட்டியோட குழந்தை, அந்த டியூஷனுக்கு வந்த குழந்தை பார்த்தது ஒரு பொண்ணோட உருவத்தை, தலை இல்லாத பொண்ணோட உருவத்தை. குழப்பமாக இருந்திருக்குதுங்க இவங்களுக்கு. இது போக இந்த சாமி கிட்ட போகும்போதே அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறாரு. இவங்க முதல்ல அந்த பல்லு மாதிரி ஒரு விஷயத்தை தூக்கி எறிஞ்சாங்க இல்லையா வெளியே, அது காட்டுப்பன்றியோட டீத்தாங்க, பல்லு. காட்டுப்பன்றியோட பல்ல இந்த ஓனருக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குது இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு சொல்லிட்டு, அதனாலேயே அதை கட்டுப்படுத்தும் விதமாக அந்த காட்டுப்பன்றியோட பல்ல வீட்டில் வச்சுருந்துருக்கிறாரு. அதைத்தான் இவங்க தெரியாதனமாக எடுத்து வெளியே எரிஞ்சிருக்கிறாங்க. என்றைக்கு அந்த பல்ல வெளியே எரிஞ்சாங்களோ அன்னையிலேருந்து தான் இவங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிருக்குது. இப்போ தான் இவங்களுக்கு புரிய வருது. அந்த சாமி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க, இவ்வளோ நாள் நீங்கள் உயிரோடு இருந்ததுக்கு காரணமே நீங்கள் கும்பிட்ட தெய்வம் தான். ஏதோ ஒரு தெய்வ சக்தி தான் உங்களுக்கு காவலுக்கு இருந்திருக்குது. அது மதுரை வீரனாக இருக்கலாம், கருமாரி அம்மனாக இருக்கலாம், இல்லை கருப்பனாக இருக்கலாம். ஏதோ ஒரு தெய்வம் இவங்கள காப்பாற்றிருக்குதுங்க. ஃபுல்லாகவே இவங்க பக்தியாகவே அந்த வீட்டில் இருந்தனால தான் ஓரளவுக்காச்சும் இவங்க உயிரோட தப்பிக்க முடிஞ்சுதாங்க. இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பார்ஷான சொசைட்டிக்குள்ளே நமக்கு ரெண்ட் கம்மியாக கிடைக்குதுங்கிறதுக்காக அதை விசாரிக்காமல் அங்கே இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, யார் ரெண்ட்டுக்கு இருந்தாங்க, எதனால் அவங்க காலி பண்ணுறாங்க, இதெல்லாம் ப்ராப்பராக பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த செக்யூரிட்டி எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு தான் உள்ளே போகணும். அப்படி விசாரிக்காமல் அவதியாக நாங்கள் உள்ளே போனனால தான் இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் எங்களை சொல்லப்போனால் எங்கள் உயிரே போயிருக்கோம். நாங்கள் அங்கேருந்து வெளியே வந்ததுக்கு காரணமே நாங்கள் கும்பிட்ட தெய்வம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரி அவங்க சொன்ன மாதிரியே உங்ககிட்ட நான் என்னோடய நரேஷனில் ஒப்படைச்சிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அவங்க 2 ஸ்டோரி நான் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. கோமதி அவங்களோட அப்பாவோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு பெரிய அமானுஷம் நடந்திருக்குதுங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கோமதியோட அப்பா பேர் சிவாங்க. சிவாவோட வீட்டில் சிவா, அவங்களோட அப்பா, அம்மா, அக்கா, தம்பி, இவங்க 5 பேர் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே சிவாவுக்கு அவ்வளோவா படிப்பு வரலையாங்க. சிவா 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு. ஆனால் அதுக்கு மேலே அவரால் படிக்க முடியலையா இல்லை படிப்பில் விருப்பம் இல்லையாங்கிறது அவர் பொண்ணுக்கிட்ட இது நாள் வரைக்கும் ஷேர் பண்ணது கிடையாதாங்க. ஆனால் அவர் படிக்கலை. 8th ஸ்டாண்டர்டோட அவரோட படிப்பு நின்றுது. அவங்களோட அக்காவாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் நல்லா படிக்க வச்சுருக்கிறாங்க. 2 பேருமே ஹையர் ஸ்டடீஸ் வரைக்கும் படிச்சிருக்கிறாங்களாங்க. சிவாவோட அப்பா அம்மா 2 பேருக்கும் சின்ன வயசுலேயே கருத்து வேறுபாடு காரணமாக 2 பேரும் பிரிஞ்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி வீட்டில் இருப்பாங்களாங்க. இப்போ வளர வளர சிவா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு. ஏன்னா சிவா வந்து அப்படியே அவங்க அப்பாவை உரிச்சு வச்ச மாதிரியே இருப்பாராம். அதனாலேயே அவங்க அம்மாவுக்கு சிவாவை பிடிக்காதாங்க. அவர் மேலே எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்களோட அக்காவையும் தம்பியையும் மட்டும்தான் ரொம்ப கேர் பண்ணுவாங்களாம். அவங்கள மட்டும்தான் பார்த்துப்பாங்களாம். அவங்களுக்கு எதனா ஒரு படிப்பு செலவுனா உடனே எதனா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்களாம். இவரோட படிப்பு செலவுக்கு அவங்க காசு கொடுக்கல. சிவாவோட அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவரால் சிவாவை சரியாக பார்த்துக்க முடியலையாங்க. அப்பாவுக்கு உடம்பு முடியலைங்கிறதுக்காக அவங்க அம்மா கூட போய் அவங்க அக்கா மாதிரியோ தம்பி மாதிரியோ ஜிங்சாக் அடிச்சுக்கிட்டு அங்கே இருந்திருக்கலாமா. அவர் இருந்தாலும் அவர் இருக்கலையாங்க. அவங்க அப்பா கூடயே இருந்திருக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு. 8th ஸ்டாண்டர்டோட அவரோட படிப்பும் முடிவுக்கு வருது. இப்போ அவர் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாருங்க. வேலை பார்க்குறவர் இவங்க இருக்கிற ஏரியாவிலேருந்து 1 மணி நேரம் ட்ராவலாங்க. அந்த பக்கம் போகணுமா. ஏரியா நேம்லாம் மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்போலாம் வந்து ரொம்பவே டெவலப் ஆனதுலாம் கிடையாதுங்க. மலேசியாவில் அந்தளவுக்கு டெவலப்பிங்லாம் கிடையாதான். அந்த டைமில் இவர் சைக்கிள் தான் வச்சுருப்பாராம். சிவா வந்து சைக்கிளில் தான் போவாராம், சைக்கிளில் தான் வருவாராம். அவரோட 14 வயசுலேருந்து இவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி கோமதி பிறக்கிறது வரைக்குமே அவர் சைக்கிள் தான் ஓட்டியிருக்கிறாருங்க. சைக்கிள்லையே 1 மணி நேரம் ட்ராவலாம். இங்கேருந்து போவாராம். இவங்க வீட்டிலேருந்து போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு கடையில் வேலை பார்த்துருக்கிறாரு. ஒரு பாய் ஒருத்தர் துணிக்கடை வச்சுருப்பாராங்க. அந்த துணிக்கடையில் வேலை பார்க்குறாரு. அந்த துணிக்கடையிலையே வேலை பார்த்துக்கிட்டு வீட்டிலேருந்தே சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போயிடுவாராம். ஒருவேளை அவங்க அப்பாவால் முடியலைன்னா இவர் வெளியவே சாப்பிட்டுப்பாராம். அந்த பாய் கடையிலே என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டுப்பாராம். ஒரு சில நேரம் சாப்பிடாமையே வெறு வயிற்றோடையே வேலை செஞ்சுட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுவாராங்க. இந்த கடைக்கு காவலாக அங்கேயே படுத்து தூங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி கஷ்டப்பட்டு
கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னுக்கு வந்திருக்கிறாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு அவங்க அப்பாவுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்கெலாம் எல்லாமே அனுப்பி விட்ருக்கிறாரு. சிவாவோட அம்மா, அவங்க அக்கா, தம்பி யாருமே இவங்க பக்கம் வரவே இல்லையாங்க. என்னன்னா என்ன, நல்லா இருக்கியா, ஓ உடம்பு இல்லையா, சரி அப்படிங்கிற மாதிரியே போயிடுவாங்களாம். கடவுள் எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுப்பாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போங்க. அது ரியலாகவே நடந்திருக்கும். எனக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு, உங்களில் நிறைய பேர் அந்த மாதிரி நடந்திருக்கலாம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் சிவாவுக்கு அமையுதுங்க. அவர் ஒர்க் பண்ண அந்த பாய் கடையில் நல்ல பேர், அந்த ஏரியாலே அவருக்கு நல்ல பேர் இருந்த காரணத்தினால கவர்மெண்ட்டில் தெரிஞ்சவங்களை, அதாவது படிப்புங்கிறது 2வது பட்சமாக இருக்குமா, அதுவும் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒருத்தவங்களோட ரெக்கமெண்டேஷனில் நியாயமானவங்களாக கரெக்டான ஆட்களை வேலைக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்களாம். அந்த டைமில் பாயோட ரெக்கமெண்டேஷனில் சிவாவுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிதுங்க, நல்ல சம்பளத்தோட. அங்கே அவர் நடந்துக்கிற விதத்தை பார்த்து அடுத்தடுத்து அவருக்கு பதவி உயர்வும் கிடைக்கிதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில்டாகவும் ஆகுறாருங்க. இப்போ வரைக்குமே அவர் சைக்கிளில் தான் வேலைக்கு போகிறது, ரிட்டன் வீட்டுக்கு சைக்கிளில் தான் வருது. கொஞ்சம் நல்லா வந்துட்டால் போதுமே, குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வந்து ஒட்டிடுவாங்க. அதே மாதிரி தான் சிவாவோட அம்மாவாக இருக்கட்டும், அவங்களோட அக்காவாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், எல்லாருமே உறவு கொண்டாட வந்துடுறாங்க. என்னப்பா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, எல்லோரும் ஒன்றாவே இருக்கலாம், இதுக்கு மேலே தனித்தனியாக கடந்து கஷ்டப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே ஒன்று மண்ணா ஆயிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வந்து குடும்பம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறமா சிவாவுக்கு கல்யாண வயசு வருது. இப்போ அவங்க அம்மா வந்து இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், அப்புறமா பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் சிவாவோட அப்பா கம்பல்சரியாக ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அதுதான் கோமதியோட அம்மா. கோமதியோட அம்மாவை சிவா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு சிவா வந்து சைக்கிளில் போயிட்டு வர்றது பிடிக்கலைங்க. அது போக இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வராங்க அப்படின்னா அட்மாஸ்பியரை தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 மணி நேரம் போதும். எவன் எந்த மாதிரி எப்படிப்பட்டவங்கிறத ஸ்கேன் பண்ணிடுவாங்க. அந்த பவர் வந்து மருமகள்களுக்கு உண்டு, வீட்டுக்கு வர மருமகள்களுக்கு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே ஸ்கேன் பண்ணதில் அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்க அம்மா, அக்கா, தம்பி 3 விஷம். இதுங்க வந்து தன்னோட புருஷனோட காசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப அழிச்சிக்கிட்டு இருக்குதுங்கிறத அவங்க உணர்ந்துடுறாங்க. இந்த டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் சிவாவை கூப்பிட்டுட்டு, சிவாவோட அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு தனி கொடுத்தனம் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்துகிட்ருக்காங்க. இந்த டைமில் இவங்க புருஷன் வந்து சைக்கிளில் போகிறது எந்த பொண்டாட்டிக்கு தான் பிடிக்கும்? ஏங்க நீங்கள் தான் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, வீட்டுக்குன்னு சொல்லி கொடுக்குறீங்க, ஒரு பைக் ஒன்று வாங்கிக்கிட்டால் என்ன தான்? இல்லைம்மா என்கிட்ட லைசன்ஸ் கிடையாது, அது போக அம்மா வந்து பைக்கிலலாம் போனால் பிடிக்காது அம்மாவுக்கு, அம்மாவாக வேலைக்கு போகிறாங்க, நீங்கள் தானே வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு தானே கால் வலிக்கும் அப்படிங்கும்போது மாமியார் மருமக சண்டை வர ஆரம்பிக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சிவாவோட அம்மா, ஏம்மா என் பிள்ளைக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நீ தான் பொறுப்பு, அவன் இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் போகிறான்னு தெரியுமா, சைக்கிளில் போனால் கூட பரவாயில்ல, பைக்கில் போய் எங்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், உயிர் போகணும்னு இருந்துச்சுன்னா ரோட்டில் நடந்து போகும்போது கூட உயிர் போகும், அதுக்குன்னு அவர் கால் வலிக்க ஓட்டிகிட்டு போவாரா, நீங்களே சொல்கிறீங்க இவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு வீம்புக்கேன்னு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கோமதியோட அம்மா பூர்ணிமா அவங்களோட தம்பி ஒருத்தர் இருக்கிறாராங்க, அவருக்கு ஃபோன் போட்டு பைக் ஒன்று வாங்கி, ஸ்கூட்டர் ஒன்று வாங்கி அவங்களோட புருஷனுக்கு கிஃப்டாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஆட்கள் மூலமா ஆர்டிஓவில் பேசி அவருக்கு டிரைவிங் லைசன்ஸும் வாங்கி கொடுத்துட்றாங்க. இது அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கலை. யார்? சிவாவோட அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கலை. இப்போது இவங்களுக்கு கல்யாணமாகி கொஞ்ச நாள்லேயே இவர் பைக் ஓட்ட ஆரம்பிச்சிடுறாரு, அதாவது ஸ்கூட்டரும் வாங்கி கொடுத்துட்றாங்க. அது போக அடுத்த 3 வருஷத்தில் கோமதியும் பிறந்துடுறாங்க. கோமதி பிறந்த நேரமாக என்னன்னு தெரில, இவங்களுக்கு அடுத்தடுத்து வளர்ச்சிங்க. அப்படியே மேலே போகிறாங்க. இப்போது புது வீடு வாங்கிடுறாங்க, சொந்த வீடு வாங்கிடுறாரு சிவா. இப்போ கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் ஒரு சின்னதாக ஒரு வயிற்றறிச்சல் இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே அப்படி இருக்காதுங்க, எல்லார் குடும்பத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சில குடும்பத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் சிவாவோட தம்பிக்கும் அவங்க அக்காவுக்கும் ஒரு சின்னதாக ஒரு வயிற்றறிச்சல் இருக்குது. என்னடா அது, இவன் நம்மளை விட கம்மியான படிப்பு படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தது மட்டும் இல்லாமல் பைக்கு வாங்குகிறான், கல்யாணம் பண்ணிட்டான், குழந்தை பிறக்குது, புதுசாக வீடு வாங்குறான்னு சொல்லிட்டு வயிற்றறிச்சல்லே இருந்திருக்கிறாங்க, அதை வெளியே காட்டாமல் இருந்திருக்கிறாங்க. இப்படியே ஒரு 8 வருஷம் போகுதுங்க. 8 வருஷத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒரு 4 குழந்தைங்க பிறந்திருக்குது. யார்? சிவாவுக்கும் அன்னபூர்ணிமாவுக்கும். 4மே பெண் குழந்தைகள் தாங்க. அதாவது இவங்களை சேர்த்து 4 பிள்ளைகள். கோமதி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அப்புறமா அவங்களோட தங்கச்சிங்க 3 பேர் பிறந்திருக்கிறாங்க. கோமதிக்கு ஒரு 8 வயசு இருக்குமாங்க. இந்த 8 வருஷத்தில் இவங்களோட சொந்தக்காரங்க யாருமே இவங்க வீட்டுக்கு வரல. பிகாஸ் இவங்க அப்பா வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒர்க் பண்ணுறதுனால கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் அவங்களுக்கு அலாட் பண்ணுறாங்க. அதனால அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே அங்கே தான் இருக்கணுங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ சிவா அன்னபூர்ணிமாவையும் கோமதியவும் அவங்களோட குழந்தைங்க எல்லாரையும் தூக்கிக்கிட்டு தனியாக இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஆல்ரெடி அவங்க வெளியே வாங்கின வீடை வாடகைக்கு விட்டுடுறாருங்க. இது சுத்தமாக அவங்க வீட்டில் இருக்க யாருக்குமே பிடிக்கலை.
என்ன பண்ணுறாங்கன்னா 8 வருஷமாக இவங்க கூட பேசவே இல்லை, எந்த ஒரு டச்சுமே கிடையாது. ஆஃப்டர் 8 இயர்ஸ்க்கு அப்புறமா இவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களோட அக்காவோட வீட்டுக்காரரு, அவங்க தம்பி எல்லாருமே வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வந்த அன்னைக்கு இவங்க அம்மாவும் இவங்களும் தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க அப்பா வேலைக்கு போயிருக்கிறார். ஓவர் டைம் வேலைலாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பாராங்க இந்த டைமில். ஏன்னா ஓவர் டைம் வேலை பார்த்தா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வருங்கிறனால ரொம்பவே உழைச்சிட்டு இருந்த தருணம். அந்த நேரத்தில் இவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவருமே வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து இவங்க எல்லாரையுமே உபசரிச்சிருக்கிறாரு. வாங்க, நல்லா இருக்கீங்களா, எதனா என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், பார்த்துக்கலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களோட அக்கா, சிவாவோட அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க கிச்சனுக்குள்ளே போயிட்டு நான் இன்றைக்கி காஃபி போட்டு கொடுக்குறேன், நான் இன்றைக்கி சமைக்கிறேன்னு சொல்லிட்டு பொறுப்பு அவங்களே பண்ணுற மாதிரி உள்ளே போயிருக்கிறாங்க. கோமதிக்கு ஏதோ ஒன்று தப்பாக பட்டிருக்கு. அவங்க அம்மா சின்ன வயசுலேருந்தே அவங்க அத்தையை பற்றியும் அவங்க வீட்டாளுங்க பற்றியும் சொல்லி தான் வளர்த்துருக்குறாங்க கோமதியை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வீட்டுக்குள்ளே, அதுவும் கிச்சனுக்குள்ளே அவங்க அத்தை என்ன பண்ணுறாங்க, வந்தது வராதுமா, அது எதுக்கு அங்கே போகணும், இங்கே வந்து ஏன் முந்திரி கொட்டை மாதிரி உள்ளே போகணும்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் பார்த்துருக்குறாங்க. அப்போ பூர்ணிமா, அதாவது கோமதியோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க பால்கனியில் துணியெல்லாம் வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டுட்டு இருந்துருக்குறாங்க. இந்த டைமில் இவங்களோட அத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ பொடி மாதிரி ஒரு விஷயத்த எடுத்து, ஒரு பொடி மாதிரி எடுத்து அந்த காஃபியில் கலக்கிறாங்களாம். காஃபியில் கலந்தது மட்டும் இல்லாமல் அந்த டம்ளர் மட்டும் தனியாக வச்சுட்டு மற்ற டம்ளர்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு, அந்த கலந்தாங்க இல்லையா ஏதோ ஒரு விஷயத்த, அந்த டம்ளர் எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்களாம். கோமதியோட அம்மா கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இப்போ கோமதி மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்கிறாங்க, அத்தை ஏதோ கலந்தாங்க, நான் பார்த்தேன், நீ அதை குடிக்காதம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இப்போ அவங்க என்ன பேசுகிற, லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் பேசக்கூடாது, இந்தா பூர்ணி குடின்னு சொல்லி கொடுத்தா இவங்க கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் இவங்களெல்லாம் பற்றி. ஸோ ஏதோ ஒன்று கலந்துருக்குறாங்கங்கிறது பொண்ணும் சொன்னதுக்கப்புறமா இல்லை நான் குடிக்கிறேன்னு சொல்லி வாங்கி ஓரமாக வச்சுட்டாங்களாங்க. கொஞ்ச நேரம் அவங்க ஒரு 1.5 மணி நேரம் இருந்திருக்கிறாங்க வீட்டில். அவங்க தம்பி கிளம்புனதுக்கப்புறமா, அதாவது சிவா கிளம்புனதுக்கப்புறமா அவங்களும் கூடயே சேர்ந்து கிளம்பியிருக்கிறாங்க. அவங்க கிளம்பி அடுத்த ஒரு 1 ஹவரில் கோமதியும் அவங்க அம்மா பூர்ணிமாவும் தான் வீட்டில் இருந்திருக்கிறாங்க. இந்த டைமில் அவங்களோட வாஷிங் மிஷினில் அவங்க துணி போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சுவிட்சை வந்து ஆஃபில் இருக்குதுங்க. ஆனால் வாஷிங் மிஷின் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு, ரன் ஆகிட்டு இருந்திருக்குது. என்னடா அது, சுவிட்சே போடாமல் எப்படி வாஷிங் மிஷின் ஓடுதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயந்து போய் நின்றுட்டு இருந்திருக்காங்க. கோமதி ஓடி வந்து பார்த்துருக்குறாங்க. கோமதியை கண்ணை மூடி இருக்கிறாங்க அவங்க அம்மா. இவங்க அந்த கையை எடுத்து விட்டுட்டு பார்த்தா சுவிட்ச் ஆஃபில் இருக்காங்க. ஆனால் வாஷிங் மிஷின் மட்டும் ரன் ஆகிட்டு இருக்குதான். ஒரு மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டி இருந்திருக்குதுங்க இவங்க வீட்டில். என்னடா அதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு பூர்ணிமா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, வயரை எப்பயுமே எடுத்து விட மாட்டாங்களாம். இப்போது தன்னால் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது, டக்குன்னு வயரை பிடுங்கி விட்டுறாங்க. வயரை எடுத்து விட்டதுக்கப்புறமும் அந்த வாஷிங் மிஷின் ரன் ஆகிட்டே இருந்துருக்குதுங்க. பயந்துட்டு ஹாலுக்கு பொண்ணை கூட்டு வந்திருக்கிறாங்க. கூட்டு வரும்போது ஹாலில் அவங்களோட லாஸ்ட்டு தங்கச்சி தொட்டிலில் படுத்துருக்குறாங்க உள்ள. அந்த குழந்தை காரணமே இல்லாமல் கதறி அழுகுதாங்க. பயங்கரமான அழுகையாம். ரொம்ப அழுத உடனேயும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த குழந்தையும் கையில் தூக்கி வச்சுக்கிட்டு இவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் போடலான்னு சொல்லிட்டு ஃபோனை தேடிட்டு இருக்காங்க. ஃபோனை காணும். இப்போது ரிமோட் கார் வச்சுருப்பாங்களாங்க, ஹாலில் தான் இருக்குமா. இந்த ரிமோட் கார் ரிமோட்டே இல்லை, அது கபோர்டில் இருக்குது. ஆனால் தன்னால் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அந்த சக்கரை மட்டும் ஆடிக்கிட்டே இருந்துருக்குதுங்க. கோமதிக்கு இந்த விஷயத்தை பார்த்தோன்னே தூக்கி போட்டிருக்குது. இது அவங்க அம்மா கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு பாப்பாவை கையில் வச்சுருக்கிறாங்க. அம்மா ஓடும்போது அவங்க அம்மா ஃபோனை கீழே போட்டு நொறுக்கியிருக்கிறாங்க ரூம்குள்ளே. என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அழுதுகிட்டே, அவங்களால பேசக்கூட முடியலையாம். என்னாச்சுமா சொல்லுமா, அப்பா கிட்ட பேசினியா, என்னம்மா சொன்னார், என்னமாச்சுன்னு சொல்லி. ஏன்னா இவங்களுக்கு பயம், ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்ட்டு. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டால் ஏதோ ஒரு குரலில், அமானுஷ்யமான குரலில் யாரோ ஏதோ பேசுகிறாங்க, எனக்கு சரியாகவே கேட்க மாட்டேங்குது, அம்மா சிக்னல் ப்ராப்ளமாக இருக்குமா, கொடுங்கம்மாண்ணா. இல்லைப்பா, அது உனக்கு சொன்னால் புரியாது, ஏதோ தப்பாக இருக்குது. ஒரே 1 மணி நேரங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க போய் 1 மணி நேரம் கூட ஆகலை, இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது. இப்போது அவங்க அழுது ரொம்ப ஒரு மாதிரி ஏங்கி அழுகிறத பார்த்து கோமதி பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு அவங்க சிவாவுக்கு ஃபோன் போட்டு சிவா வீட்டுக்கு வந்து பார்த்து அவங்க அம்மாவை காம்டவுனே பண்ண முடியலையாங்க. ரொம்ப ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சரி, ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்கிறார், அவரை கூட்டுறாருன்னு சொல்லிட்டு சிவாவோட ஃப்ரெண்டு கூட்டு வராரு. கூட்டு வந்ததுக்கப்புறமா இவங்க வீட்டுக்குள்ளே சின்னதாக ஒரு யாகம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பூஜை பண்ணியிருக்கிறாங்க. பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறமா டம்ளர் எடுத்துகிட்டு வந்துருக்கிறாருங்க கிச்சன்லேருந்து. இந்த டம்ளரில் தான்
எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு ஏவலை யாரோ ஒருத்தவங்க இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்கங்கிறாரு. அந்த டம்ளரில் தான் அவங்களோட அத்தை, கோமதியோட அத்தை அந்த ஒரு பொடியை போட்டு கலக்கிறத பார்த்தாங்க இல்லையா, அதே டம்ளரை இவரும் எடுத்து காட்டியிருக்கிறாருங்க. இது மூலயமா தான் இந்த வீட்டுக்குள்ளே ஏவலை வந்து யாரோ ஒருத்தவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. பால்கனிக்கு போயிருக்கிறாரு. அந்த வாஷிங் மிஷின் தன்னால் சுற்றிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த பால்கனிக்குள்ளே போய் பார்த்தா இந்த எலுமிச்சம்பழம் காஞ்சி போச்சுன்னா எப்படி இருக்கும் ஸ்டிஃபாக, அந்த மாதிரி ஏதோ ஒரு கனியை, காஞ்சி போன ஒரு கனியை ஒரு இடத்துல சொருவி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதை கவனிக்கவே இல்லை கோமதியும் அவங்களோட அம்மாவும். ஆனால் பால்கனிக்கு அவங்க அத்தை போயிருக்கிறாங்க. அந்த கனியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனேயும் கோமதி கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ரைட்டு, 8 வருஷத்துக்கு அப்புறமா வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் நல்லா தான் இருந்தோம், நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போது அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்க தான் இதெல்லாம் போட்டு போயிருக்கிறாங்கங்கிறது தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க வீட்டாளுங்க யாரையுமே இவங்க வீட்டுக்குள்ளேயே விடலையாம் பூர்ணிமா. இதனால சிவாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் ஏகப்பட்ட சண்டைகள்லாம் வந்திருக்குது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவரோட வீட்டாளுங்க யாருமே இங்கே வரக்கூடாதுங்கிற முடிவில் பூர்ணிமா கரெக்டாக இருக்கிறாங்க. இப்போது அதுக்கு மாறா அப்படியே இவர் சிவா அவங்களோட அம்மாவையும் அவங்க வீட்டாளுகளை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாருங்க. அப்படி போகும்போதெல்லாம் அவங்க வீட்டில் சாப்பிட வச்சு தண்ணிலாம் குடித்து அதுக்கப்புறம் தான் வருவாராம் வீட்டுக்கு. ஸோ இவர் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இவரோட பிஹேவியரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் வந்திருக்குதுங்க. இது பூர்ணிமாவுக்கும் தெரிஞ்சிருக்குது, கோமதிக்கும் தெரிஞ்சிருக்குது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆவாராம், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அடிப்பாராம், அதாவது கை ஓங்குவாராம், அடிக்க மாட்டாராம். ஒரு கட்டத்துக்கு மேலே அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. இப்படியே போயிட்டு இருந்தனால பூர்ணிமா ஒரு நாள் கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏங்க உங்களோட நடவடிக்கை எனக்கு சரியில்லை, நீங்களாக பார்த்து இதை சரி பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல, இதுலனா 4 பொண்ணுங்க இருக்குது நமக்கு, கொஞ்சம் அவங்களோட வாழ்க்கையும் திரும்பி பாருங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் சுயநினைவுக்கே வராறாங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக திட்டுவாராம். இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறக்கு நீ யார், எங்கள் அக்காவை போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறக்கு நீ யாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திட்டிகிட்டு இருந்தவர் உணர ஆரம்பிக்கிறாரு. இப்போது வீட்டுக்கு போவாராங்க அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு. ஆனால் அங்கே சாப்பிடவும் மாட்டாராம், தண்ணியும் குடிக்க மாட்டாராம். கோமதிக்கு 18 வயசாகுதுங்க. இந்த 6 வருஷத்தில் இவங்க அப்பா கொஞ்சம் கவனமாக தான் இருந்திருக்கிறாரு. இருந்தாலும் இவங்க வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அமானுஷங்கள், சில விஷயங்கள்லாம் தடங்கள் ஆகிறது, காலில் ரத்தம் வருது, இந்த மாதிரி ரத்த காயம் வரதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குமா. ஏன்னா அது இவங்க வீட்டுக்குள்ளே வந்து செய்ய முடியலனாலும் வெளியே இருந்து என்னென்ன செய்வாங்கங்கிறது இவங்களுக்கு தெரியாது இல்லையா. அதெல்லாம் சமாளித்து தெய்வசக்தியவே மனசில் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு வந்துருக்குறாங்க. இப்போது 2004 சுனாமி, அதாவது அவங்க அதை வெள்ளம்னு சொன்னாங்க, அது சுனாமியா இல்லை மலேசியாவில் தனியாக வெள்ளம் வந்துச்சான்னு எனக்கு தெரில. அது என்னங்கிறது தெளிவாக தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மலேசியாவிலேருந்து பார்த்துட்ருக்கவங்க அவங்க மொட்டையாக தாங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளத்தில் இவங்களோட ஏரியா, அதாவது இந்த எலக்ட்ரிஷியன்ஸ் இருக்கிற ஏரியாலாம் கொஞ்சம் மேடான பகுதியாங்க, கொஞ்சம் அகலமாக தான் கெட்டி வச்சுருப்பாங்களாம். ஸோ தண்ணி வந்து வருமா, காரு கீரெலாம் இருந்துச்சுன்னா காரெலாம் முங்கிருமா, அந்தளவுக்கு தண்ணி இருக்குமா. ஆனால் இவங்க பாட்டி அத்தைலாம் இருக்காங்க இல்லையா, அது ஒரு கம்பத்து வீடு அதை சொன்னாங்க, கம்பத்து வீடுன்னு சொன்னாங்க. அந்த வீடே முங்குற அளவுக்கு தண்ணி ஓடுமாங்க, அங்கே ஒரு ஆளே முங்கிடுவாங்களாம், அந்த அளவுக்கு தண்ணி ஓடுமா. ஸோ இவங்க அப்பா அவங்கள கஷ்டப்பட்டு அவங்க ஏரியாவிலேருந்து கூப்பிட்டு வந்து இவங்க வீட்டில் வச்சுருக்கிறாரு. இவங்களுமே பழசெல்லாம் மனசில் வச்சுக்காம, ஏன்னா ஃபுல்லாக வெள்ளம், ஊர் முழுக்க வெள்ளம் போயிட்டுருக்கப்போ சரி பாவம் நம்மளோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வீட்டில் உட்கார வச்சு, அதாவது அவங்களுக்கு ஒரு தனி ரூம் கொடுத்து குழந்தைங்கள்லாம் வெளியே வந்துடுவாங்களாம், பெரியவங்களாம் ஒரு ரூமில் தங்கிப்பாங்களாம். இவங்க அப்பா கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற அவங்க எலக்ட்ரிஷியனுங்கிறனால ஊர் முழுக்க வெள்ளம் போகிறனால இவங்க அப்பா வந்து டியூட்டிக்கு போயிடுவாராங்க, அவரை கூப்பிட்டு போயிடுவாங்களாம். அந்த பெரிய பெரிய அந்த தண்ணியில் ஓடுற வேன் மாதிரி ஏதோ சொன்னாங்க, சம்திங் போட் மாதிரி வந்து கூப்பிட்டு போயிடுவாங்களாம். ஸோ இவங்க மட்டும்தான், பொம்பளைங்க மட்டும்தான் வீட்டில் இருந்துருக்குறாங்க. வீட்டில் இருக்கும்போது இவங்க வந்து எதுவுமே பேச மாட்டாங்களாம், அவங்களும் எதுவுமே பேச மாட்டாங்கன்னா நார்மலாக சகஜமாக எதுவுமே நடக்காத மாதிரி சிரித்து கிரித்து பேசிக்கிட்டு ஒரு மாதிரி கலகலப்பாக தான் போச்சாங்க. அது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளம் ஓடுது, வீட்டாளுங்க எல்லோரும் ஒரே இடத்துக்குள்ளே இருக்கிறாங்கன்னா அது ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் கோமதிக்கும் உருவாக்கியிருக்கு. எல்லா வெள்ளம்லாம் முடிஞ்சு கவர்மெண்ட் வந்து வெளியே போகலான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா இவங்களோட வீடை போய் பார்த்தா ஃபுல்லாக நாசக்காடாகி போய் கிடந்திருக்குதுங்க. அது ரெடி ஆகிற வரைக்குமே இவங்க வீட்டில் தான் இருப்பாங்களாம். இருந்த அந்த நேரத்தில் அவங்க வெளியெல்லாம் கோவிலுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாங்க. போயிட்டு வந்தவங்க இவங்க வீட்டில் மறுபடியுமே ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. பாத்ரூமில் குளிக்க போனால் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆக்குவாங்களாம். எதுக்கு இவ்வளோ நேரம் ஆக்குறாங்கன்னே தெரியாதான். நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம் வெளியே, அதாவது இவங்க அம்மாவும் இவங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். கேட்கவும் முடியாது, என்ன பண்ணிகிட்டு இருக்க வேமாவான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பாங்களாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தானே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி அனுசரித்து போயிட்டு இருந்தப்போ கோமதியோட தங்கச்சி அந்த பொண்ணு வந்து பார்த்துருக்குறாங்க. அவங்களோட அத்தை
ஏதோ ஒரு விஷயத்த அவங்க வீட்டுக்குள்ளே பண்ணி, அதாவது ஏதோ ஒன்று போட்டு விட்டுட்டு அந்த குளிக்கிற இடத்துல போட்டுட்டு மேலே இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு கருப்பு கலரில் தாயத்து மாதிரி ஏதோ ஒன்று வச்சதை அந்த பொண்ணு பார்த்துருக்குது. வச்சது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரமாக ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கிறாங்களாங்க. பாத்ரூம்குள்ளே நின்று அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கிறாங்களாம். இதை அந்த பொண்ணு கவனிச்சிருக்குது. இதை கோமதி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. எப்போனா இவங்க வீட்டில் ஒரு அமானுஷம் நடந்ததுக்கு அப்புறமா. கோமதியோட அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்குதுங்க. இந்த வெள்ளத்தில் அவ்வளோ பெரிய விஷயத்தில் வெளியே போயிட்டு வந்தவருக்கு எதுவுமே ஆகலை. ஆனால் இவங்க வீட்டிலேருந்து வெளியே போனதுக்கப்புறமா அடுத்த நாளே இந்த பாத்ரூமில் இந்த விஷயம்லாம் நடந்ததை, இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா தான் கோமதியோட தங்கச்சி வந்து கோமதி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அப்பா எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னே தெரியலையாங்க. இத்தனை வருஷமாக வேலைக்கு போயிட்டுருக்க மனுஷன் பைக்கில் போனால் ஆக்சிடெண்ட் ஆயிரும், அவனுக்கு எதனா ஆயிரும்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரியே பைக்கில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி கை கால்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப இன்ஜுரியாக இருக்குதுங்க. அதுலேருந்து அவர் வெளியே வந்துட்டாராம் ஒரு வாரத்தில். ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்களாம். ஒன்றும் ஆகலையா, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இதுக்கு தான் சொன்னேன் அன்றைக்கே பைக் வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்களாம். இந்த கதையை சொன்ன கோமதிங்கிறவங்களுக்கு சாரி, அவங்களோட நேம் வந்து கோமதி கிடையாது. இது எல்லாமே கற்பனை பெயர்கள் தான். ஆனால் அவங்களோட நேமோ இல்லை ஊர் பேரோ மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. மலேசியாவில் நடந்த ஒரு உண்மை கதை தாங்க இது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தோணுது, என்ன தெரியுதுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னென்னா இந்த மாதிரி நிறையா பேர் வீட்டில் நடக்குதுங்க. என்னென்னா அண்ணன் தம்பியை பார்த்து பொறாமப்படுறது, தம்பி அண்ணனை பார்த்து பொறாமப்படுறது, அக்கா தம்பிங்களுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டு என்ன தான் இருந்தாலும் ஒரு சிலர் வீட்டில் வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க. நம்மளோட கூட பிறந்தவங்க தானே, நம்மளோட கூட பிறந்தவங்க தானே, நல்லா இருந்தால் போதும், நம்மளால் அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியலைனாலும் நம்மக்கிட்ட எதுவும் வாங்காமல் இருக்கிறாங்கல்ல, அந்த அளவுக்காச்சும் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, தப்பு தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க யாருன்னா இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா திருந்திருங்க தயவு செஞ்சு. கர்மாசிய பூமராங் அது உங்களுக்கே திருப்பி அடிக்கும். ஏன்னா இந்த கதையிலையுமே அதே மாதிரி தாங்க. அவங்க அத்தை, அவங்களோட அம்மா, அதாவது பாட்டி, சிவாவோட அம்மா, இவங்க எல்லாருக்குமே வந்து அடுத்தடுத்து அடி மேலே அடி விழுந்திருக்குதுங்க. லைக் இந்த வெள்ளம் வந்தப்பவே அவங்க வீடு முங்கிச்சு பார்த்தீங்களா, இவங்க சேஃபாக இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு விஷயத்த செஞ்சு இவங்க அழியணும்னு நினச்சிருந்தாங்கன்னா, இவங்களும் அழிஞ்சு போய் வேறு இடத்துக்கு போயிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்களா? இதுதான் விதி. அவங்க தான் காப்பாற்றிருக்கிறாங்க. இந்த ஒரு நன்றி கடன், உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணுறாங்கங்கிற மாதிரி அங்கேயே போய் இருந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கடைசியில் மறுபடியும் அவங்களுக்கே செய்வன வைக்கணும்னு நினச்சாங்க. அவங்களோட பாதை மறுபடியும் கீழ் நோக்கு தாங்க போயிருக்குது. அதாவது அடுத்தடுத்து அவங்களுக்கு அடிமேல் அடி தானாங்க. அடுத்தடுத்து ஆக்சிடெண்ட்டு, இரத்த காயம், அவங்க வீட்டில் அதெல்லாம் ரொம்ப ஆழமாக சொல்ல வேணாம், அவங்களோட ஃபேமிலி மேட்டருங்கனால போதும் நிப்பாட்டிக்கலான்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த வாழ்க்கையில் நம்ம நம்மளோட இறப்பை வந்து யாராலையுமே வந்து கணிக்க முடியாதுங்க. நம்ம பிறக்கும்போதும் ஒருத்தவங்கள, அதாவது நம்ம அம்மா வந்து அழுக வச்சுட்டு தான் பிறக்கிறோம், வெளியே இருக்கிற நம்மளோட சொந்தக்காரங்களையும் அழுக வச்சுட்டு தான் பிறக்கிறோம். இறக்கும் போதும் நம்ம கூட இருக்கவங்க எல்லாரையுமே வந்து அழுக வச்சுட்டு தான் போகிறோம். ஸோ இந்த இடைப்பட்ட நாளில் நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரையும் என்டர்டெயின் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு யார் வாயிலையும் விழுகாதீங்க. யாரோட வாழ்க்கையவும் நம்ம வாழணும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை இன்னொருத்தவங்க வாழணும்னு சொல்லி திணிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நமக்கான வாழ்க்கையை கடவுள் கொடுத்துருக்குறாரா, இந்த 5 விரல் நல்லா இருக்குது, இந்த 2 கை எனக்கு நல்லா இருக்குனாலே அது ஒரு பெரிய கிஃப்ட்டு தான். இது இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க, எவ்வளவோ இருக்குதுங்க வாழ்க்கையில். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சொந்தக்கார டாக்ஸுக்கெலாம் புரிய மாட்டேங்குது. இதை பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே தான் சொல்கிறேன் நான், இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் உள்ளவங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறமாச்சும் திருந்தி உங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களை சுற்றியே சந்தோஷம் கொட்டி கிடக்குன்னு சொல்லி இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் எனக்கு வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியோடு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். என்னடா முடிஞ்சிருச்சியா சீரியஸா? தூங்கிட்டியா? தூங்கு பேசாம, படு. இன்னும் இருக்கு, முடியலை, படுத்துக்கோ. தூங்கிறியா?
ஏய் இப்போ தானடா க்ளோசிங் கொடுத்த மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கனாலே முடிஞ்சு. ஆமாம். முடிஞ்சிருச்சா? அப்பா போய் சொல்கிறேண்ணா. இந்தா நீ அப்போ பாய் சொல்லிடு. பாய் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனல்ல பாய். சொல்லு. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணுங்க. பெல் தேடிக்குள்ள போல. பாய். இன்னொரு சூப்பர் ஸ்டோரிக்குள்ள போலாம். பாய். இன்னொரு சூப்பர் ஸ்டோரிக்குள்ள நீ எப்படா போவ? பாரு தலையை மட்டும் காட்டு. ஒரு வீட்டுக்கு போகிறாங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவாங்க. ஒரு மாதிரி ஹோட்டலுக்குள்ளே போன ஃபீல் வருங்க நமக்கே. நம்ம வீட்டில் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம குடும்பத்தில் அவங்க வீட்டிலலாம் உன்னை மாதிரி அராத்து புருஷனாக இருக்க மாட்டாங்க. நான் முன்னாடி க்ளீன் பண்ணிட்டே போனால் பின்னாடி நீயும் உன் பிள்ளையும் குப்பை போட்டுக்கிட்டே வருவீங்க. அப்புறம் எப்படி நான் க்ளீனாக இருக்கிறது? அப்படிலாம் பேசக்கூடாது. உள்ள வந்து உட்கார்ந்தா தெரியுது என்னென்னலாம் பேசிட்டு இருக்க. உள்ள உட்கார்ந்து நீ வெளியே கூட போய் ரெஸ்ட் எடுப்பா. உனக்கு தான் உடம்பு முடியல. பொறணி பேசலப்பா, சும்மா சொல்கிறேன்ப்பா. எல்லாரும் இதை வந்து மக்கள் கனெக்ட் பண்ணிப்பாங்க அவங்க கூட. நமக்கு நம்ம குடும்பம் அது உன் புள்ள தான்ப்பா பின்னாடியே குப்பையை போட்டுக்கிட்டே வருவான். நானா போடுவேன்? சரி விடு, நம்ம பஞ்சாயத்து இருப்பா, நம்ம பஞ்சாயத்து அப்புறமா வச்சுக்கலாம்.